வணக்கம் மாணவர்களே. வடக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் காப்போத உயர்தர 2020 பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களின் முன்னோடி பரீட்சை பாடம் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்பம் பகுதி 1 2 மணித்தியாலங்களை தாங்கிய இந்த வினாபத்திரத்தில் 50 வினாக்கள் காணப்படுகின்றன. பகுதி ஏயில் 4 வினாக்களும் பகுதி பியில் 6 வினாக்களும் காணப்படும். பகுதி ஏ கட்டாயமாக காணப்படுகின்றது. அதில் உள்ள அனைத்து வினாக்களும் செய்யப்பட வேண்டும். பகுதி பியில் 6 வினாக்களில் 4 வினாக்களை நாங்கள் எழுத வேண்டும். இந்த பகுதி ஒன்றில் 50 MCQகள் காணப்படும். இந்த 50 MCQக்கும் 50 புள்ளிகள் கிடைக்கின்றன. எனவே நாங்கள் இதில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த MCQவை நாங்கள் செய்ய வேண்டும். இப்பொழுது முதலாவது வினாவுக்கு செல்வோம். பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது எது? முதலாம் தலைமுறை கணினிகள் திரிதடயங்களை டிரான்சிஸ்டரை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவையாகும் என்பது தவறான விடையாகும். முதலாம் தலைமுறை கணினிகள் வெற்றிட குழாய் வேக்யூம் டியூப்ஸினை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டவையாகும். இரண்டாம் தலைமுறை கணினிகள் தான் திரிதடயங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டன. எனவே முதலாவது விடை தவறாகும். இரண்டாவது விடை எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டிகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர் இரண்டாம் தலைமுறை கணினியாகும் என்பது தவறான விடையாகும். இது முதலாம் தலைமுறை கணினியாகும். மூன்றாவது விடை பகுப்பு பொறியில் அனாலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடித்தவர் சார்ல்ஸ் பபேஜ் ஆவர் என்பது சரியான விடையாகும். நான்காவது விடை முதலாவது கணனி செய்நிரலாளராக அலன் டியூரிங் கருதப்படுகிறார் என்பது தவறான விடையாகும். முதலாவது கணனி செய்நிரலாளர் அடா லவ்லிஸ் என்பவர் காணப்படுகின்றார். ஐந்தாவது விடை தேக்கி வைத்த செய்நிரல் ஸ்டோர்ட் புரோகிராம் என்ற கருவை முதலில் முன்வைத்தவர் கோவர்ட் அக்லி என்பது தவறான விடை. சர் ஜான் ஒன் நியூமன் என்பதுதான் சரியான விடை. எனவே முதலாவது வினாவுக்குரிய சரியான விடையாக மூன்றாவது விடை காணப்படுகின்றது. பகுப்பு பொறி அனாலிட்டிக்கல் என்ஜினை கண்டுபிடித்தவர் சார்ல்ஸ் பபேஜ் என்பது சரியான விடையாக காணப்படுகின்றது. இரண்டாவது கேள்விக்கு செல்வோம். பின்வரும் மைய முறைவழி அலகின் CPU-வின் கூறு யாது? இப்ப நாங்கள் CPU-வின் கூறுகளை எடுத்துக்கொண்டால் ALU arithmetic logical unit, CU control unit, register பதியியல் மற்றது level 1 cache memory என்ற நான்கும் CPU-வின் கூறுகளாக காணப்படுகின்றன. எனவே இங்கு தரப்பட்டவை ROM என்பது CPU-வின் கூறு அல்ல, RAM என்பதும் CPU-வின் கூறு அல்ல, பதி என்பது CPU-வின் ஒரு கூறு ஆகும். பதுக்கு நினைவகம் level 3 cache memory என்பது CPU-வின் கூறு அல்ல. level 1 என குறிப்பிடப்பட்டது அது CPU-வின் கூறு ஆகும். அடுத்தது மின்வள அலகு என்பதும் CPU-வின் கூறு அல்ல. அடுத்ததாக மூன்றாவது வினா முறையே பதின்ம எண்ம பதினர்ம குறிப்பீடுகள் உள்ள பின்வரும் 3 எண்களையும் கருதுக. அதில் ABC என்று 3 அடி 10 ஒரு பெறுமதியும், B என அடி 8 ஒரு பெறுமதியும், C என அடி 16 ஒரு பெறுமதியும் காணப்படுகின்றது. மேற்குறித்தவற்றில் இங்கே காணப்படுகின்ற அடி 2க்கு சமவெளி உள்ளது எது என வினா இருக்கிறது. இப்ப இங்கே பார்த்தோம் என்றால் 1 0 1 1 1 1 0 1. அப்ப இதை நாங்க இங்கே செய்யுமானால் எனவே 2 இன் சைவராம் அடுக்கு 1. அப்ப அதிலே ஒரு பெருமதி இருக்கிறது. அப்ப 1
2 ஓராம் அடுக்கு 2 அங்கே பெறுமதி இல்லை, எனவே 0. 2 2ஆம் அடுக்கு 4 அங்கே 1 இருக்கிறது, அப்ப 4. 2 3 8, அடுத்தது 16, அடுத்தது 32, அடுத்து 64 இல்லை, எனவே 0. 2 7 128. எனவே நாங்கள் கூட்டும் போது இதனுடைய அடி 10 பெறுமதி 189 காணப்படுகிறது. எனவே இங்கே காணப்படுகின்ற பெறுமதி 157 அடி 10 என்பது தவறான விடையாகும். அடுத்ததாக இந்த இருமை இலக்கத்தை அடி 8க்கு மாற்றும் போது இறுதியிலிருந்து 3 3 தானங்களாக பிரித்துக் கொண்டு வருவோம். அப்ப இது 2 0, 2 1, 2 2, திரும்ப 2 0, 2 1, 2 2, திரும்ப இது 2 0, 2 1. அப்ப இதன் பெறுமதி 2 0 1, அடுத்த 2 2 4, அப்ப 4 1 5. அடுத்தது இதுல 3 பெறுமதியும் இருக்கிறபடியால் 2 0, 2 1, 2 2 இருக்கிறபடியால் 7. அடுத்தது 2 0 இல்லை, 2 1 இருக்கிறபடியால் 2. அப்ப இதை அடி 8க்கு மாற்றும் போது 2 7 5 அடி 8 ஆகும். அப்ப இது சரியான விடையாகும். அடுத்ததாக இந்த தசம இலக்கத்தை அடி 16க்கு மாற்றும் போது இதை 4 4 தானங்களாக இறுதியிலிருந்து பிரித்தல் வேண்டும். அப்ப இதுக்கும் இதே மாதிரி 2 0, 2 1, 2 2, 2 3. அதே மாதிரி 2 0, 2 1, 2 2, 2 3. அப்ப இதை செய்யும் போது இதனுடைய பெறுமதி D ஆக காணப்படுகிறது, இதனுடைய பெறுமதி B ஆக காணப்படுகிறது. ஆகவே BD அடி 16 என வருகிறது. எனவே இந்த விடையும் சரியானது. அப்ப இதில் சரியான விடை BC ஆகும். அப்ப இதில் 4வது விடை சரியாகும். BC ஆகியன மாத்திரம் என்பது சரியான விடை. அடுத்த 4வது வினா, பதின்மம் 5.6875 இதற்கு சமவலுள்ள இரும எண் யாது? அப்ப நாங்க முதலாவதாக 5னை பிரிக்க வேண்டும். அப்ப 5னை பிரிக்கும் போது அப்ப 5னை பிரிக்கும் போது 1 0 1 என வருகிறது. அடுத்ததாக தசத்துக்கு அங்கால் உள்ள பெறுமதியினை செய்ய வேண்டும். தசம் 6 7 8. அப்ப அதை செய்வதற்கு தசம் 6 8 7 5 என்பதனை 2 னால் பெருக்கும் போது அது 1.375 என வருகிறது. அப்ப ஏன்னா தசத்துக்கு முன்னுக்கு வருகிற அந்த 1 என்ற பெறுமதியை இங்கே போட்டுவிட்டு இரண்டாவதாக தசம் 375னை 2 ஆல் பெருக்கும் போது தசம் 75 வருகிறது. எனவே தசத்துக்கு முன்னுக்கு பூஜ்ஜியம் காணப்படுகிறது. எனவே இங்கே பூஜ்ஜியத்தினை போடுகிறோம். அடுத்ததாக தசம் 75ஐ பெருக்கும் போது 1.50 என வருகிறது. எனவே தசத்துக்கு முன்னுக்கு 1 காணப்படுகிறது. அந்த 1ஐ போடுகிறோம். அடுத்ததாக தசம் 5 அதனை 2 ஆல் பெருக்கும் போது 1.0. அப்ப தசத்துக்கு முன்னுக்கு 1 இருக்கிறது. எனவே இதனை அடி 2க்கு மாற்றும் போது 101 தசம் 1011 அடி 2 என்ற விடை சரியான விடையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக 5வது வினாவை நோக்குவோம். தனிநபர் கணனியில் உள்ள நிரப்பு உலோக ஆக்சைடு குறைகடல் சீமோஸ் நினைவகத்தின் பிரதான பயன்பாடு பின்வருவனவற்றுள் எது? முதலாவது, முறை வழியாக்கத்திற்குரிய உள்ளீடுகளை வைத்திருக்கின்றது என்பது முதலாவது ஆன்சராக காணப்படுகிறது. இரண்டாவது, செய்பணிக்கான அறிவுறுத்தல்களை கொண்டிருத்தல் என காணப்படுகிறது இரண்டாவது விடையாக. மூன்றாவது, பணிச்செயல் முறைமையை ஏற்றுவதற்கான வெளியினை வழங்குகிறது என காணப்படுகிறது. நான்காவது, வரிவிளைவுகளுக்கான தகவல்களை தக்க வைத்திருத்தல் என காணப்படுகின்றது. ஐந்தாவது விடையாக, தொடக்குதல் செய்முறைகளுக்கு அடிப்படை உள்ளீடு வரிவிளைவு முறைமை பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் அமைப்புகளை செட்டிங்களை வைத்திருத்தல் என்பது காணப்படுகிறது. அப்ப இதில் பார்த்தோம் என்றால் 5வது விடை சரியான விடையாக காணப்படுகின்றது. இந்த
CMOS நினைவகத்தில் மேலும் ஒரு பயன்பாடாக அடிப்படை செட்டிங்களான டேட் அண்ட் டைம் போன்றனவும் இதிலே சேமித்து வைக்கப்படுகிறதை நாங்கள் அறியலாம். அடுத்ததாக 6வது வினாவை நோக்குவோம். நவீன பணிச்செயல் முறைமையில் செயல்முறைகள் புதிய நிலையிலிருந்து தயார் நிலைக்கு மாறுதல். புதிய நிலையிலிருந்து தயார், அதாவது நியூ ஸ்டேஜிலிருந்து ரெடி ஸ்டேஜுக்கு மாறுதல் டேஷ் அட்டவணைப்படுத்தி மூலம் தீர்மானிக்கப்படும். மேற்குறித்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு சரியான பதம் பின்வருவனவற்றுள் எது? இப்போ இதில் நான் இந்த படம் ஒன்று போட்டிருக்கிறேன். இதில் பார்க்கும்போது நியூ ஸ்டேட்ல இருந்து ரெடி ஸ்டேட்டுக்கு வரதுக்கு எந்த அட்டவணைப்படுத்தி என்று பார்க்கும்போது லாங் டேர்ம் ஷெட்யூலர் பயன்படுத்தப்படுகிறது. எனவே இங்கே காணப்படும் விடைகளில் 4வது விடை சரியாக காணப்படுகிறது. அதாவது நீண்ட கால அட்டவணைப்படுத்தி லாங் டேர்ம் ஷெட்யூலர் என்பது சரியான விடையாக காணப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் 7வது வினாவினை பார்ப்போம். அதிக பட்டை அகலத்தையும் அதிக தரவு பரிமாற்ற வேகத்தையும் கொண்ட வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் யாது என வினவப்பட்டுள்ளது. அதாவது வழிப்படுத்தப்பட்ட ஊடகம் எனும்போது கைடட் மீடியா, அதாவது கண்ணால் பார்த்தும் கையால் தொட்டு உணரக்கூடிய ஊடகங்கள் ஆகும். அப்ப இதுக்குள்ளே வழிப்படுத்தப்பட்ட ஊடகங்கள் எனும்போது ட்விஸ்டர் பேர், கோஹெக்சியல் கேபிள், ஃபைபர் ஆப்டிக் கேபிள் என்பன அதனுள் பெறுகின்றன. எனவே இங்கே காணப்படுகின்ற நுண்ணலை என்றது அன்கைடட் மீடியா, எனவே அது பொருத்தமற்றது. அப்ப மற்ற விடைகளில் அதிக பட்டை அகலத்தையும் அதிக தரவு பரிமாற்ற வேகத்தையும் கொண்டது என பார்க்கும்போது இதில் 3வது விடையாக ஒளியியல் ஆப்டிக்கல் ஃபைபர் அதிக வேகம் கூடியதாகவும் அதிக பாட்டை அகலத்தை கொண்டதாகவும் காணப்படுகின்றது. அடுத்ததாக 8வது வினா. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் UDP என்பது போக்குவரத்து அடுக்கு உடன்படு நெறிமுறை வழிச்செயல்களிலேயே நிலைமை தகவல்களை பரிமாற்றம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது சரியான விடையாகும். அடுத்தது ஒவ்வொரு வலையமைப்பு இடைமுகத்திற்கும், அதாவது இன்டர்ஃபேஸுக்கு தனிப்பட்ட மேக் முகவரி உண்டு என்பது சரியான விடையாகும். அடுத்தது TCP UDP ஆகியன வலையமைப்பு அடுக்கின் நெட்வொர்க் லேயரின் உடன்படு நெறிமுறை ஆகும் என்பது தவறாகும். TCP UDP ஆகியவை போக்குவரத்து அடுக்கு நெறிமுறை டிரான்ஸ்போர்ட் லேயர் நெறிமுறைகள் ஆகும். அப்ப மேற்குறித்த கூற்றுகளில் A, B ஆகியன சரியாகும். எனவே இங்கே 3வது விடை சரியாக காணப்படுகிறது. A, B ஆகியன மாத்திரம் என்ற விடை சரியாக காணப்படுகிறது. அடுத்த 9வது வினாவினை பார்ப்போம். கணனியுடன் வலையமைப்பு தொடர்பு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கின்றதா என்பதை சோதிப்பதற்கு பயன்படுத்தப்படும் கட்டளை கமாண்ட் யாது? இப்ப இதிலே காட்டப்பட்டுள்ள கட்டளைகளில் கணனியுடன் தொடர்பு வலையமைப்பு தொடர்பு இருக்கா, கோர்ஸ் லைவா இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு பிங் என்ற கமாண்ட் பயன்படுத்தப்படுகிறது. மற்ற கட்டளைகளை இங்கே நோக்கும்போது நெஸ்டட் கட்டளையானது கணனியுடன் மற்ற கணனி அல்லது பிற வலையமைப்பு சாதனம் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றது என்பது பற்றிய விரிவான தகவல்களை காண்பிக்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக ட்ரேஸ் ரூட், அதாவது இந்த கட்டளை மூலம் கணனி அல்லது குறிப்பிட்ட சாதனத்திலிருந்து அனுப்பப்படும் பொதி, அதாவது பேக்கெட் உரிய இடத்தினை டெஸ்டினேஷனை சென்றடையும் வரை அது பயணிக்கும் பாதையை காட்டுகின்றது. அதாவது பாத், அதில் தொடர்புடைய ரவுட்டர் அனைத்தினுடைய IP முகவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 3வது IP config என்ற கட்டளை மூலம் நாங்கள் கணனி வலையமைப்பு அமை வடிவத்தை, அதாவது நெட்வொர்க் கான்ஃபிகரேஷனை சரிபார்ப்பதற்கு பயன்படுத்தப்படும் கட்டளை ஆகும்.
இதில் மேலதிகமாக ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே போன்ற விடயங்களையும் நாங்கள் இதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது ஐந்தாவது விதியாக இங்கே காணப்படுகின்ற கோஸ்ட் நேம், அதாவது வலையமைப்பில் ஒரு கணனிக்கு தனித்துவமாக வழங்குகின்ற ஒரு பெயராக கோஸ்ட் நேம் என்பது காணப்படுகின்றது. எனவே இங்கு கேட்கப்பட்ட வினாவுக்கு ஒரு கணனி வலையமைப்பு தொடர்பு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கிறதா என சரிபார்ப்பதற்கு உரிய கட்டளையாக பிங் என்ற கொமாண்ட் காணப்படுகின்றது. அடுத்ததாக 10வது வினா, பின்வரும் செம்மை நடப்பு வழங்கல் புரோட்டோகால்ஸ் தொடர்பான கூற்றுக்களை கருதுக. முதலாவது கூற்றாக ஐசிஎம்பி ஆனது போக்குவரத்து அடுக்கு டிரான்ஸ்போர்ட் லேயர் உடன்படு நெறிமுறை என காணப்படுகிறது. இது ஒரு தவறான கூற்றாகும். இது ஒரு நெட்வொர்க் லேயர் புரோட்டோகால் ஆகும். ஐசிஎம்பி என்பது அந்த வழுக்களை அறிவிக்கின்ற புரோட்டோகால். எனவே இது ஒரு நெட்வொர்க் லேயர் புரோட்டோகாலாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்எம்டிபி மின்னஞ்சல் ஒன்றினை சேவை பயனரிடமிருந்து, அதாவது கிளையண்டிலிருந்து மின்னஞ்சல் சேவையகத்துக்கு அனுப்புவதற்கு பொறுப்பானது. அது சரியாக, அதாவது சென்டர், ஒரு சென்டர்ல இருந்து மெயில் சர்வருக்கு அனுப்புறதுக்கு பொறுப்பாக இருக்கிறது தான் எஸ்எம்டி என்ற புரோட்டோகால் ஆகும். அடுத்தது சென்டர்ல இருந்து ரிசீவருக்கு சென்டர் மெயில் சர்வர்ல இருந்து ரிசீவர் மெயில் சர்வருக்கு அனுப்புவதற்கு எஸ்எம்டி தான் பொறுப்பாக இருக்கின்றது. அடுத்த கூட்டை பார்ப்போம். POP3 அதாவது அல்லது IMAP ஆகிய இரண்டும் மின்னஞ்சல் சேவையகத்திலிருந்து சேவை பயனர் கணனிக்கு மின்னஞ்சலை மீள கொண்டு வருவதற்கு பொறுப்பானது. இதுவும் சரியான கூற்றாகும். அதாவது மெயில் சர்வர்ல இருந்து ரிசீவருக்கு கொண்டு வரத்துக்கு பொறுப்பாக காணப்படுகின்ற புரோட்டோகால்களாக இவை ரெண்டு காணப்படுகின்றன. எனவே சி என்ற கூற்றும் சரியாகும். அப்ப மேற்கூறிய 3 கூற்றுக்களில் முதலாவது கூற்று டிரான்ஸ்போர்ட் லேயர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறார், அது தவறானது. பிசி ஆகிய இரண்டும் சரியாகும். அப்ப இதற்குரிய கூற்றுகளில் 4வது விடையாகிய பிசி ஆகியன மாத்திரம் என்றும் விடை சரியாக காணப்படுகின்றது. அடுத்ததாக நாங்கள் 11வது வினாவினை பார்ப்போம். பின்வரும் ஐபி முகவரிகளை கருதுக. இப்ப இதிலே கொஞ்சம் ஐபி முகவரிகள் காணப்பட்டுள்ளது. மேலுள்ளவற்றில் எது அல்லது எவை தனிப்பட்ட ஐபி பிரைவேட் ஐபி முகவரிகள் என கேட்கப்பட்டுள்ளது இந்த வினா. எனவே நாங்கள் இங்கே ஒரு பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் இங்கே காட்டப்பட்டுள்ளது. அதாவது A கிளாஸுக்குரிய பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் ஆனது 10.000 தொடங்கி 10.255 என்ற வீச்சில் காணப்படும். அதே போல B கிளாஸுக்கு 172.16.0 என்ற முகவரியில் தொடங்கி 172 இந்த 16 31 முடிவடைகின்றது. அடுத்ததாக 00 என்றது அங்காலே 255 வரை காணப்படுது. ஆனால் நாங்கள் பார்க்கும்போது பி கிளாஸுக்குரிய ரேஞ்சாக 128 191 வரையும் காணப்படுது. ஆனால் இங்கே குறிப்ப பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச், அதாவது 172.16.0 தொடங்கி 172 31 255 வரை காணப்படுகிறது. அதே மாதிரி சி கிளாஸுக்குரிய பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்சாக 192 168 00 தொடங்கி 192 168 255 வரை காணப்படுகிறது. எனவே நாங்கள் இங்கே காணப்படுகின்ற ஐபி அட்ரஸ்களை பார்க்கும்போது முதலாவதாக 10 168. அப்ப இங்கே 10 காணப்படுகிறது. அப்ப 10 மிச்சம் ஏதாவது சைவர்ல இருந்து தொடங்கி 155 வரையும் காணப்படலாம். எனவே இந்த பெறுமதிகள் A கிளாஸுக்குரிய பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்சாக காணப்படுகிறது. அடுத்ததாக இரண்டாவதை பார்க்கும்போது 172. அப்ப 172 போது B கிளாஸ்ல இருக்கின்றது. அப்ப 172 இருந்து 16
10. அப்ப 16 என்றதும் இரண்டாவது இது சரியாக காணப்படுகிறது. அங்காலே 0 அப்ப இதுவும் சரியாக காணப்படுகிறது. அடுத்ததை நோக்கும்போது 172 32. எனவே இங்கே கவனிக்க வேண்டும் 172 16 தொடங்கி 172 31 இங்கே பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் முடிவடைகிறது. எனவே இங்கே 32 என குறிப்பிடப்பட்டபடியால் இது பி கிளாஸுக்குரிய பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்சுக்குள் வரவாங்க. அடுத்ததாக 192 168 15 120 என ஒரு ஐபி அட்ரஸ் காணப்படுகிறது. இது ஒரு சி கிளாஸுக்குரிய பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் ஆகும். 192 168 இங்காலே 00 இருந்து 255 வரையும் பெறலாம். எனவே இது ஒரு சி கிளாஸுக்குரிய பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் ஆகும். எனவே மேலுள்ளவற்றுள் எது அல்லது எவை தனிப்பட்ட ஐபி முகவரிகளுக்கு உதாரணம் எனும்போது ABD ஆகியன மாத்திரம் என்பது சரியான விடையாக காணப்படுகின்றது. சி என்பது பிழையாக காணப்படுகிறது. ஏனென்றால் இங்கே 32 என குறிக்கப்பட்டிருக்கிறது. 31 அந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் முடிவடைகிறது. எனவே சி என்ற விடை தவறானது. எனவே ABD ஆகிய நான்காவது விடை சரியாக காணப்படுகிறது. அடுத்ததாக 13வது வினாவை நோக்குவோம். பலியோமெட்பு ஒன்றில் உள்ள கணனி ஒன்று 192 248 16 180 எனும் ஐபி முகவரியாலும் 255 255 255 192 எனும் துணை வலை மறைமுகம் சப்நெட் மாஸ்கினாலும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இதே வலையமைப்பில் உள்ள கணனிக்காக ஒதுக்க முடியாத ஐபி முகவரி பின்வருவனவற்றில் எது என வினாவப்பட்டுள்ளது. இப்ப இங்கே காட்டப்பட்டுள்ள சப்நெட் மாஸ்கை பார்க்கும்போது 255 255 255 192 என காணப்படுகிறது. எனவே நாங்கள் 255 பைனரி வடிவில் எழுதும்போது 8 ஒன்றுகள் காணப்படுகிறது. அதே மாதிரி அடுத்த 255 பைனரி வடிவில் எழுதுகின்றோம். அடுத்த 255 பைனரி வடிவில் எழுதுகிறோம். இறுதியாக 192. அப்ப 192 என்னும்போது இதிலே வருகிற பெறுமதி 2 அப்ப 128. அடுத்த ஒன்று இருக்கிறது. அடுத்து 64. அப்ப 2ஐ கூட்டும் போது 192 வருகிறது. அப்ப எனவே 2 1 1100 என்பதுதான் 192 குறிக்கிறது. அதை போட்டிருக்கின்றோம். இப்பொழுது பார்க்கும்போது இதனை இந்த 2 ஒன்றுகளும் சப்நெட்டுக்கு ஒதுக்கப்படுகிறது. அதாவது 2 இன் 2ஆம் அடுக்கு. அப்ப இங்கே 4 விதமான சப்நெட்டுகளை உருவாக்கலாம். அடுத்தது ஒரு சப்நெட்டில் அடங்கக்கூடிய கோஸ்டினை பார்க்கும்போது இங்கே உள்ள சைபர்கள், அதாவது 2 இன் 6ஆம் அடுக்கு. அதிலே 2 கணனிகளை கழிக்க வேண்டும். ஒன்று நெட்வொர்க்குக்கு, இன்னொன்று ப்ராட்காஸ்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது. எனவே அந்த 2 கணனிகளை கழித்தால் 62 கணனிகள் பயன்படுத்தக்கூடிய கணனிகளாக காணப்படுகிறது. இதை இன்னொரு வகையில் கூறுமாய பிளாக் சைஸ் 256 இருந்து 192 கழிக்கும் போது 64 கணனிகள் ஒரு நெட்வொர்க்கில் காணப்படும். அதாவது இங்கே முதலாவது நெட்வொர்க்கில் சைபர்ல இருந்து 63, அதாவது 64 கணனிகள் முதலாவது நெட்வொர்க்கில் காணப்படுகின்றன. இரண்டாவது நெட்வொர்க்கில் 64 இருந்து 127, இங்கேயும் 64 கணனிகள் காணப்படுகின்றன. அடுத்த நெட்வொர்க்கில் 128 இருந்து 191, இங்கும் 64 கணனிகள் காணப்படுகின்றன. அடுத்த நாலாவது சப்நெட்டில் 192 இருந்து 255, இங்கேயும் 64 கணனிகள் காணப்படுகின்றன. இங்கே 2 கணனிகளை ஏன் கழிக்கின்றோம் என்றால் ஒவ்வொரு நெட்வொர்க்கிலும் ஒன்று நெட்வொர்க்குக்காகவும் ஒன்று ப்ராட்காஸ்டுக்காகவும் ஒவ்வொரு கணனிகள் கழித்து யூசபிள் கணனிகளாக 62 கணனிகள் காணப்படுகின்றன. இங்கே வினாவில் கேட்கப்பட்டுள்ளது 192 248 16 180
என்ற கணனி அப்ப 180 என்ற கணனி 128க்கும் 191க்கும் இடைப்பட்ட வீச்சில் காணப்படுகிறது. எனவே இங்கே ஒதுக்க முடியாத ஐபி முகவரி எனும்போது 129 எனும்போது அதை இதுக்குள் அடங்கும். அடுத்தது 188 எனும்போது இதனுள் அடங்கும். அடுத்தது 175 எனும்போது இதனுள் அடங்கும். அடுத்தது 189 அடங்கும். அடுத்தது 193. அப்ப 193 நான்காவது சப்நெட்டில் காணப்படும். எனவே இதில் ஒதுக்க முடியாத ஐபி முகவரி எனும்போது ஐந்தாவது விடை தவறாக காணப்படும். 14வது வினா ஐபி முகவரிகள் துணை வலை மறைமுகங்கள் மேக் முகவரிகள் என்பன பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது? முதலாவது விடை ஓர் ஐபி முகவரி 48 பிட்களை கொண்டுள்ளது என்பது தவறான விடையாகும். 48 பிட்கள் கொண்டுள்ளது ஒரு மேக் முகவரி என்றுதான் அழைக்கப்படும். ஐபி முகவரி என்ற வெர்ஷன் 4 32 பிட்களை கொண்டுள்ளது. வெர்ஷன் 6 128 பிட்களை கொண்டுள்ளது. இரண்டாவது விடை ஓர் மேக் முகவரி 32 பிட்களை கொண்டுள்ளது என்பது தவறான விடையாகும். மேக் முகவரியானது 48 பிட்களை கொண்டுள்ளது. மூன்றாவது விடையாக 10.32.1.5 எனும் ஐபி முகவரி பி வகுப்பு ஐபி முகவரி என்பது தவறானது. பி வகுப்பு என்னும் போது 128க்கு மேலும் 191க்கு இடையில் இருக்க வேண்டும். ஆனால் இங்கே 10 என்பது சைவல்ல இருந்து 127க்குள்ளே இருப்பதனால் இது ஒரு ஏ வகுப்பு ஐபி முகவரி ஆகும். அடுத்ததாக நான்காவது விடை ஒரு துணைவலை மறைமுகம் சப்நெட் மாஸ்கில் 255 255 255 240 ஒரு வரி அமைப்பு 14 விருந்தோம்புனர்களை வசதி செய்யலாம் என்ற ஒரு ஆன்சர் காணப்படுகிறது. அப்ப இதுல 240 எனும்போது இப்ப நாங்கள் இதில் பார்ப்போம். 128 முதலாவது ஒன்று, இரண்டாவது ஒன்றுக்கு 64, அடுத்தது மூன்றாவது 64, மூன்றாவது 32, அடுத்தது 14. இப்ப இவ்வளத்தையும் கூட்டும் போது எங்களுக்கு 240 கிடைக்கிறது. 240 கிடைக்கிறது. அப்ப 1 1 1 1 மிச்சத்துக்கு 0வை போடுது. அப்ப 0 என்னும் போது இப்ப 2 4ஆம் அடுக்கு வருகிறது. அப்ப 2 4 என்ற போது 16. அப்ப 16ல ஒன்று நெட்வொர்க்குக்கும் ஒன்று பிராட்காஸ்டுக்கும் போகும்போது 14 கணினிகள் விருந்தோம்புனர்களை வசதி செய்யலாம் என்பது சரியான விடையாக காணப்படுகின்றது. திருப்பி கவனிப்போம். 255 255 255 240. இப்ப 255 என்றபடியால் 8 தரம் 1, எல்லாத்துக்கும் 1, எல்லாருக்கும் 1. அடுத்தது 240. இப்ப 240 வர வேண்டும் என்றால் நாங்கள் 4 ஒன்றை போடுவோம். அதாவது 128, அடுத்தது 64, அடுத்தது 32, அடுத்தது 16. இப்ப அவ்வளோத்தையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு 240 வருகிறது. அதாவது 240 சப்நெட் மாஸ்க் இதில் வருகிறது. அப்ப 240 நீங்கும் போது மிச்சமாக 4 சைவர்கள் காணப்படுகின்றன. அப்ப 4 சைவர் என்ற போது 2 4ஆம் அடுக்கு. அப்ப 16 அல்லது இந்த 2ஐ கழிக்கும் போது ஒன்று நெட்வொர்க்குக்கும் ஒன்று பிராட்காஸ்டுக்கும் கழிக்கும் போது 14 கணினிகள் என்பது சரியான விடையாக காணப்படுகிறது. அதாவது ஒரு வழி அமைப்பில் 14 விருந்தோம்புனர்களுக்கு வசதி செய்யலாம் என்பது சரியான விடையாகும். ஐந்தாவது விடை 255 255 சைவர் சைவர் ஆனது ஒரு பி வகுப்பு ஐபி முகவரியாகும் என காணப்படுகிறது. இது பி வகுப்பினுடைய டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் ஆகும். இது ஒரு பி வகுப்பு ஐபி முகவரி என்பது தவறு. இது ஒரு பி வகுப்புக்குரிய டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் என்பது சரியான விடையாக. எனவே இங்கே
14வது வினாவுக்குரிய சரியான விடையாக 4வது விடை காணப்படுகிறது. ஒரு துணை வேலை மறைமுகத்தில் 240 என சப்மிட் மார்க்ஸ் காணப்படும் போது 14 விருந்தாளர்களை வசதி செய்யலாம். அடுத்ததாக 15வது வினா, DRAM SRAM தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அதாவது DRAM SRAM எனப்படுவது SRAM-இல் டிரான்சிஸ்டர் தொழில்நுட்பமும் DRAM-இல் கெப்பாசிட்டர் தொழில்நுட்பமும் பயன்படுத்தப்படுகிறது. அப்ப கெப்பாசிட்டர் பயன்படுத்தும் போது குறிப்பிட்ட இடைவெளியில் புத்துணர்வு அவசியமாக ரீஃப்ரெஷிங் அவசியமாக காணப்பட வேண்டும். டிரான்சிஸ்டரை தொழில்நுட்பமாக பயன்படுத்துவதற்கு புத்துணர்வு தேவையில்லை. அப்ப SRAM-இல் டிரான்சிஸ்டர் அப்ப SRAM ஆனது மிகவும் விரைவானதாக காணப்படுகிறது. அதுடன் கோஸ் கூடியதாகவும் காணப்படுகிறது. எனவே இங்கே இருக்கிற கூற்றுக்களை பார்ப்போம். முதலாவது SRAM-க்கு DRAM-க்கு கால இடைவெளியில் புத்துணர்வு தேவையாகும் என்பது சரியான கூற்றாக காணப்படுகின்றது. அடுத்தது செயலிலுள்ள பதியியல் ரெஜிஸ்டர் SRAM-ஆல் தயாரிக்கப்பட்டவை என்றதும் சரியானது. ஏனென்றால் SRAM ஸ்பீட் கூடினது. அப்ப பதியியல் மிகவும் ஸ்பீட் கூடியவை. அப்ப SRAM-ஆல் தயாரிக்கப்பட்டவை என்பது சரியானது. SRAM-இல் கேஷ் மெமரியும் SRAM-ஆல் தான் தயாரிக்கப்பட்டு காணப்படுகின்றது. அடுத்தது 3வது கூற்று, DRAM-இன் நினைவக அடர்த்தி SRAM-இலும் கூடியதாகும். இதுவும் ஒரு சரியான கூற்று ஆகும். அடர்த்தியை ஒப்பிடும்போது DRAM-இன் அடர்த்தி SRAM-இலும் கூடியதாக காணப்படுகிறது. எனவே மேற்குறித்த கூற்றுக்கள் சரியானவை எது அல்லது எவை என்பது ABC ஆகிய 3 காணப்படுகின்றன. அடுத்தது 16வது வினா, பின்வரும் காணா வரைபடத்தினை கருதுக. மேலுள்ள காணா வரைபடத்தினால் தரப்படும் சுருக்கப்பட்ட பூலியன் கோவை. அப்ப இதுல மேலே AB குறியதும் கீழே C குறியதுமாக இங்கே குறிக்கப்பட்டுள்ளது. இங்கே 1 2 3 4 5 பெறுமதிகள் ஒன்றுகள் காணப்படுகிறது. அப்ப நாங்க முதலாவதாக இதை குரூப் பண்ணுவது பற்றி பார்க்க வேண்டும். அப்ப நாங்க குரூப் பண்ணும்போது கூடினதிலிருந்து குரூப் பண்ண வேண்டும். முதலாவதாக 8 அல்லது 4 அல்லது 2 அல்லது 1 என்ற வகையில் குரூப் பண்ண வேண்டும். அப்ப இங்கே 8 ஒன்றுகள் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கணும் 4 ஒன்றுகள் காணப்படுகின்றன. இங்கே பார்த்தீர்கள் இங்காலே பக்கமாக 2 ஒன்றுகளும் இங்காலையும் 1. அப்ப அது ரெண்டையும் இப்படி சேர்க்கும் போது ரெண்டும் ஒன்றாக சேரும். அப்ப இதனை குரூப் 1ஆக இந்த 2 ஒன்றையும் இந்த 2 ஒன்றையும் சேர்த்து 4 ஒன்றுகளையும் சேர்த்து குரூப் 1ஆக குரூப் பண்ணி உள்ளோம். அடுத்ததாக இங்கே தனியே ஒரு 1 காணப்படுகிறது. ஆனால் அதற்கு கூடிய அளவு 4 அல்லது 2 ஆக பார்க்கலாம். ஆக குரூப் பண்ண முடியாவிட்டால் தான் ஒன்றை தனியாக போட வேண்டும். ஆனால் இங்கே இது 2 உடன் குரூப் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. எனவே இதனை குரூப் 2 என இங்கே குரூப் பண்ணப்பட்டுள்ளது. இதனை சுருக்கும் போது குரூப் 1-இல் முதலாவது எடுத்துக்கொண்டால் 0 0 0 அதனுடைய பருவம். அடுத்ததை எடுத்துக்கொண்டால் 0 0 1. அடுத்ததை எடுத்துக்கொண்டால் 1 0 0 1 0 0. அடுத்தது 1 0 1. அப்ப இதுல பார்த்தீர்கள் முதலாவது A குரிய பெறுமதியாகும். அப்ப இது 0ம் 1ம் கலந்து வருவதனால் A இல்லாமல் உள்ளது. அடுத்தது எல்லாம் 0ஆக காணப்படுவதனால் அது B பார் ஆகும். அடுத்து C-இல் 0ம் 1ம் கலந்து செல்வதால் அது C இல்லாமல். அப்ப இதனுடைய சுருக்கப்பட்ட பெறுமதி B பார் ஆகும். அடுத்து இரண்டாவது குரூப்பை எடுத்துக்கொண்டால் அதில் முதலாவது 1 1 0. முதலாவது 1 1 0. இரண்டாவது 1 0 0 1 0 0. இப்ப இதில் A குரிய பெறுமதி ரெண்டும் 1 ஆக இருப்பதனால் A ஆக காணப்படுகிறது. இரண்டாவது B 1 0 ஆக காணப்படுவதால் B இல்லாமல் போகிறது. அடுத்தது 2 0 ஆக இருப்பதனால் C பார் ஆக காணப்படும். அப்ப இதற்குரிய சுருக்கப்பட்ட விடை A C பார் B பார் என்பது சரியான விடையாக காணப்படுகிறது. அடுத்ததாக
17வது வினாவினை நோக்குவோம். 7 6 5 அடி 8 சக ஒரு பைனரி பெறுமதியில் தரப்பட்டுள்ளது. அப்ப இதற்குரிய கூட்டிய பெறுமதி கேட்டிருக்கிறது. அதுல விடையை பார்க்கும்போது பைனரியிலும் காணப்படுகிறது, அடி 8லும் காணப்படுகிறது. அப்ப நாங்க முதலாவதாக பைனரியில் ரெண்டையும் கூட்டி அதுக்குரிய பைனரி பெறுமதியை பார்ப்போம். 7 6 5 என்பதனை பைனரியில் மாற்றும் போது 7 என்பதை 3 தானங்களாக பிரித்து எழுதலாம். அப்ப 7 என்பதை பிரிக்கும் போது 1 1 1 1 அப்ப அதை இங்கே எழுதி. அடுத்ததாக 6 பிரிக்கும் போது 1 0 1. அடுத்ததாக 5 பிரிக்கும் போது 1 0 1 என்பது பெறப்படும். எனவே 7 6 5 அடி 8 பைனரிக்கு மாற்றும் போது 1 1 1 1 0 1 0 1 என காணப்படும். அடுத்ததாக இங்கே பைனரி பெறுமதியே தரப்பட்டுள்ளது. எனவே அந்த பைனரி பெறுமதியை அப்படியே எழுதியிருக்கின்றேன். இனி இது ரெண்டையும் கூட்டும் போது 1 1 இரண்டையும் கூட்டும் போது 2 என்றது வரும். அப்ப 2ஐ நாங்கள் அடி 2 கூட்டு இருந்த போது ஒரு முறையும் 0 மிச்சமும் வருகிறது. அப்ப அந்த 0 மிச்சத்தை இதில் குறித்துக் கொண்டு ஒரு முறையை முன்னுக்கு கொண்டு வரும். அடுத்ததாக 2 வரும். அப்ப அதை திருப்பி பிரிக்கும் போது 1 0 என வரும். அப்ப 0 மிச்சமும் ஒரு முறையும் வரும். அடுத்ததாக 3 ஒன்றுகள் வருகிறது. அப்ப 3 ஒன்றுகள் வரும்போது இப்ப 3 அப்ப 3 எனும்போது அதை 2ஆல் பிரிக்கும் போது ஒரு முறையும் ஒரு மிச்சம். அப்ப ஒரு முறையை முன்னுக்கு எடுக்கிறோம், மீதியை இதில் வளரும். அப்ப 1 அடுத்த முறை இங்கே வருகிறது. இங்கே எல்லாம் 0 இருக்கப்படியால் அது 1 ஆக காணப்படுகிறது. அடுத்தது 1 1 அப்ப 2ஐயும் கொடுப்பது 2. அப்ப 2ஐ பிரிக்கும் போது 0 மிச்சம் ஒரு முறை. அடுத்தது 3 காணப்படுகிறபடியால் ஒரு முறையும் ஒரு மிச்சம். அப்ப மிச்சத்தை இங்கே போடுகிறோம். அடுத்ததாக 3 அப்ப ஒரு முறையும் ஒரு மிச்சம். அப்ப மிச்சத்தை இங்கே போடுகின்றோம், ஒரு முறை இங்கே வருகிறது. இப்ப இங்க 2ஐ பிரிக்கும் போது 0 மிகுதியும் ஒரு முறை. இங்கே 2 0 மிகுதியும் ஒரு முறை. அப்ப இதுக்குரிய பெறுமதி 1 0 0 1 0 1 0 0 அப்ப இதுக்குரிய விடை இங்கே காணப்படுகிறது முதலாவதாக. அப்ப இது அடி 2இல் காணப்படுகிறது. இதை அடி 8இல் மாற்றும் போது இப்ப 3 தானங்களாக பிரிக்கலாம். இது 4 இது 5 இது 1 1. இப்ப இது 1 1 5 4 அடி 8. ஆனா இதுக்குரிய பெறுமதி இங்கே தரப்படவில்லை. பைனரியில் சரியான பெறுமதி இங்கே காணப்படுகிறது. அடுத்ததாக 18வது வினா. பின்வரும் தர்க்க சுற்று தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கருதுக. இப்ப இங்கே A என்றும் இது B என்றும் காணப்படுகிறது. அப்ப இதுல இருக்கிற நோர் கேட் காணப்படுகிறது. அப்ப இதனுடைய அவுட்புட் A plus B முழுவதின் பாராக காணப்படும். அடுத்ததாக A இலிருந்து வருகிறது. இதுல நொட் கேட் காணப்படுகிறது. அப்ப இதனுடைய அவுட்புட் A பார். அடுத்ததாக C இதுக்கு ஓர் கேட் காணப்படுகிறது. அப்ப இதால வருகிற A பார் இது C. அப்ப இது ஓர் கேட் என்றபடியா A பார் plus C ஆகும். இங்காலே AND கேட் காணப்படுகிறது. அப்ப இதுக்குரிய விடையாக A plus முழுவதின் பார், இங்காலே A பார் plus C, நடுவிலே AND கேட், அப்ப நடுவிலே டாட் காணப்படுகிறது. அப்ப இதுக்குரிய விடைகள் இங்கே 4 கூற்றுக்கள் காணப்படுகின்றன. இதில் சரியான கூற்று என நோக்கும்போது இப்ப இதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட கூற்றுக்கள் சரியாக இருக்கலாம். எனவே நான் இதை டி மோகன்ஸ் லோவின் மூலம் இதை இன்னும் சுருக்கலாம். இதை A பார் டாட் B பார் முழுவதின் பாராக இருக்கும்போது டி மோகன்ஸ் லோவில் தனித்தனியாக பாராக குறிக்கும் போது நடுவில் இருக்கின்ற குறி மாறுகிறது. பிளஸ் என்பது டாட் என மாற்றம் அடைகிறது. மற்றது அங்காலே சுருக்க இயலாம். அப்ப இது இந்த இதில் பார்த்தோம் என்றால் A இல் A பிளஸ் நடுவில் பிளஸ் வரவடியால் ஓரெண்டு வரவடியால் முதலாவது விடை A என்ற கூற்று பிழையானது. B என்ற கூற்றை பார்க்கும்போது A பார் டாட் B பார் டாட் A பார் பிளஸ் C அது காணப்படுகிறது இரண்டாவது விடையாக. அப்ப B என்ற கூற்று சரியானது. மூன்றாவது C என்ற கூற்றை பார்க்கும்போது இதிலே மேலே பெறப்பட்ட அதே விடையே இங்கே C இல் காணப்படுகிறது. அடுத்தது நாலாவது
தவறாக காணப்படுகிறது. a bar plus c என காணப்படுகிறது. இங்கே a bar dot c என காணப்படுகிறது. எனவே d என்ற கூற்றும் தவறானது. அப்ப மேற்கூறிய கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை எவை என்பது இதில் BC ஆகிய இரண்டும் BC ஆகியன மாத்திரம் என்பது சரியானபடியாக காணப்படுகிறது. அடுத்ததாக 19வது வினா, கீழ்வரும் நினைவக வகைகளை கருதுக. முதலாவது A RAM, B இருவட்டு, C காந்த நாடா, D பதிவகம். மேற்குறித்த நினைவக வகைகளுள் எது அல்லது எவை தொடரியல் அணுகுமுறையை மட்டும் உடையது அல்லது உடையவை என வினா உள்ளது. அப்ப தொடரியல் என்ன சீக்வென்ஷியல் ஆக்சஸ். இப்ப இதில் பார்த்தால் தெரியும் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த ஆக்சஸ் ஒன்றுக்கு அடுத்தது ரெண்டு அப்படி சீக்வென்ஸாக ஆக்சஸ் பண்ணப்படுது. இன்னொரு முறை இருக்கு ரேண்டம் ஆக்சஸ். அதில் என்ன எழுமாற்றாக நடைபெறும். அப்ப இங்கே தந்த வினாவில் மேற்கூறிய நினைவக வகைகளுள் தொடரியல் அணுகுமுறை சீக்வென்ஷியல் ஆக்சஸ் பயன்படுத்தப்படுவது. இதில் காந்த நாடாவில் மாத்திரம்தான் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் பயன்படுத்தப்படுகிறது. ரேமை எடுத்துக்கொண்டு வந்தால் அதில் இரண்டு வகையான ஆக்சஸும் பயன்படுத்தப்படும். சீக்வென்ஷியல் ஆக்சஸும் பயன்படுத்தப்படும், ரேண்டம் ஆக்சஸும் பயன்படுத்தப்படும். ஆகவே இதுல சீக்வென்ஷியல் ஆக்சஸ் மாத்திரம் பயன்படுத்தப்படுவது என்ற வினாவுக்கு சரியானபடியாக காந்த நாடா அதாவது சி மட்டும் என்ற விடை சரியானது. சி மட்டும் என்ற விடை சரியானது. ஏனைய விடைகள் தவறானது. ஏனெனில் காந்த நாடா மட்டும்தான் சீக்வென்ஷியல் ஆக்சஸ் அதாவது தொடரியல் அணுகுமுறையை பயன்படுத்துகின்றது. மற்றவையில் எழுமாற்று அணுகுமுறையும் சீக்வென்ஷியல் ஆக்சஸும் பயன்படுத்தப்படுகிறது. இதை தொடரியல் அணுகுமுறையை மட்டும் பயன்படுத்துவது என்பது காந்த நாடா. அடுத்தது வினா இலக்கம் 20. பின்வரும் கணனி தேக்க சாதனங்களை கருதுக. A பதுக்கு நினைவகம், B இருவட்டு, C பதிவகம், D சீமோஸ் நினைவகம், E நினைவக அட்டை மெமரி கார்டு, F எழுமாற்று பெறுவழி நேரம். மேற்குறித்தவற்றில் அழிதகான் நான் volatile நினைவக வகைகள். அழிதகு நினைவகங்கள் அழிதகா நினைவகங்கள் என இரு வகையாக நாங்கள் நினைவகங்களை வகுக்கலாம். அழிதகு நினைவகங்கள் எனும்போது மின்சாரம் வழங்கப்படும் போது மாத்திரம் அதில் உள்ள தரவுகளும் தகவல்களும் சேமிக்கப்பட்டிருக்கும். மின்சாரம் நிறுத்தப்பட்டதும் அதில் உள்ள தரவுகளும் தகவல்களும் அழிந்துவிடும். அது அழிதகு நினைவகங்கள் ஆகும். அடுத்தது அழிதகா நினைவகம் எனும்போது மின்சாரத்தை துண்டிக்கப்பட்டாலும் அதில் உள்ள தரவுகள் அழிவடையாது காணப்படும். எனவே நாங்கள் அழிதகு நினைவகங்கள் எனும் பார்க்கும்போது RAM, ரெஜிஸ்டர், கேஷ் மெமரி போன்றன அழிதகு நினைவகங்களாக காணப்படும். செகண்டரி ஸ்டோரேஜ் எல்லாம் அழிதகா நினைவகங்களாகவும் ரோம் சீமோஸ் நினைவகம் ஒரு அழிதகா நினைவகமாக காணப்படுது. அப்ப இனி இங்கே அழிதகா நினைவகம் என்பது பதுக்கு நினைவகம் என்பது தவறானது. அது ஒரு அழிதகு நினைவகமாகும். இது ஒரு அழிதகா நினைவகமாகும். இது ஒரு அழிதகு நினைவகம் பதிவகம். இது அழிதகா நினைவகம், அழிதகா நினைவகம். இது ஒரு அழிதகு நினைவகம். அதாவது அழிதகு நினைவகம் என்றால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதும் அதில் இருக்கிற தரவுகள் அழிந்து போகும். எனவே இங்கே அழிதகா நினைவகம் என்பது BDE என்பது சரியானபடியாக காணப்படும். அடுத்ததாக 21வது வினா, தகவல் முறைமையானது பயனர் எதிர்பார்த்த முறையில் யூசர் ரிக்வயர்மெண்ட்ஸ் அமைந்துள்ளவனை உறுதிப்படுத்தும் பரீட்சை யாது. இப்ப நாங்க டெஸ்டிங்கினை செய்யும் போது யூசரினால் அவருக்கு உரிய எதிர்பார்த்த முறையில் இருக்கின்றதா என்பதை யூசரால் செய்யப்படும் சோதனை ஏற்பு சோதனை அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் என்கின்றோம். மற்ற சோதனை அலகு சோதனை என்பது ஒவ்வொரு அலகு மொடியூலாக டெஸ்ட் பண்ணுவது. அடுத்தது ஒன்றிணைக்கப்பட்ட சோதனை என்றால் அவை எல்லாவற்றையும்
இணைத்து ஒன்றாக செய்யப்படும் சோதனையாகும். பிளாக் பாக்ஸ் கருப்பு பெட்டி சோதனை என்பது உள்ளுக்கு என்ன டெஸ்டிங் நடைபெறுகிறது என்பது வெளியில் தெரிய மாட்டாது. ஆகவே இங்கு குறிப்பிடப்பட்ட பயனர் எதிர்பார்த்த முறையில் பயனரால் செய்யப்படுகின்ற சோதனை என்பது ஏற்பு சோதனை என்பது அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் என்பது இரண்டாவது விடை சரியாக காணப்படுகிறது. அடுத்ததாக 22வது வினா, பின்வரும் பதங்களை கருதுக. A உள்ளீடு, B வரிவிளைவு, C முறை வழியாக, D தேக்கம் ஸ்டோரேஜ். மேற்குறித்தவற்றில் எவை ஒரு முறைமைக்கு அத்தியாவசியம்? ஒரு முறைமை ஒன்றை எடுத்துக்கொண்டால் அதுக்கு அத்தியாவசியமாக உள்ளீடு, வரிவிளைவு, முறை வழியாக்கம் மூன்றும் தான் முக்கியமானவையாக காணப்படுகின்றன. எனவே மேற்குறித்த கூற்றுக்களில் A, B, C அதாவது இரண்டாவது ஆன்சராக காணப்படுகின்ற ABC ஆகியன மாத்திரம் என்பது சரியாக காணப்படுகிறது. அடுத்த வினாவுக்கு போவோம். நிறுவன ஊழியரின் கணனி பரிச்சயம் தொடர்பாக புதிய முறைமை விருத்தி செய்வதற்கு முன் மேற்கொள்ளும் சாத்தியவள ஆய்வு, அதாவது feasibility study. அப்ப இதுல கணனி பரிச்சயம் தொடர்பாக ஒரு நிறுவனத்தில் உள்ள ஊழியர்களின் கணனி பரிச்சயம் தொடர்பாக நிகழ்த்தப்படுகின்ற சாத்தியவள ஆய்வு பற்றி கேள்வி காணப்படுகின்றது. பொருளாதார சாத்தியவள ஆய்வு என்றால் அங்கு நிதி வளம் சம்பந்தமான ஆய்வினை மேற்கொள்வது. எனவே இது கணனி பரிச்சயம் தொடர்பான ஆய்வுடன் சம்பந்தப்படாது. இரண்டாவது கலாச்சார சாத்தியம், அதாவது கல்ச்சரல், ஒரு நாட்டின் கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களது முறைமை இருக்கிறதா என்பதை பரிசீலிப்பது. எனவே இது ஒரு கணனி பரிச்சயம் சம்பந்தமானது அல்ல. எனவே இரண்டாவது விடையும் தவறானது. மூன்றாவது சட்ட ரீதியான சாத்தியவள, அதாவது ஒரு நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கள நிறுவனத்தினுடைய புதிய முறைமை இருக்கின்றதா என்பதை செக் பண்ணுவது. எனவே சட்ட ரீதியான சாத்தியவள இதுக்குள் கணனி பரிச்சயம் என்பது அடங்காது. நான்காவது தொழில்நுட்ப சாத்தியம். எனவே இது சரியான விடையாக காணப்படுகிறது. அதாவது ஒரு நிறுவனத்திலே அங்கே வேலை செய்கிற ஊழியர்களின் கணனி பரிச்சயம் தொடர்பான ஒரு ஆய்வுதான் தொழில்நுட்ப சாத்தியவள ஆய்வு என கூறப்படுகிறது. எனவே இந்த 23வது வினாவுக்கு நான்காவது விடை மிகவும் பொருத்தமானதாக காணப்படுகிறது. அடுத்தது 5வது விடை நிறுவன சாத்தியவள ஆய்வு என்பதும் பொருத்தமற்றதாக காணப்படுகிறது. அடுத்ததாக 24வது வினா, பின்வருவனவற்றில் முறைமை ஒன்றின் தொழில்சாரா தேவையை தெளிவாக குறிப்பிடும் விடையை தெரிவு செய்க. அதாவது முறைமை ஒன்றின் ஃபங்க்ஷனல், நான் ஃபங்க்ஷனல். ஃபங்க்ஷனல் என்னும் போது அதனுடைய அடிப்படை தேவைகளை குறிப்பதாக இருக்கும். இதில் எங்களுக்கு வினாவப்பட்ட வினா 24வது வினா தொழில்சாரா நான் ஃபங்க்ஷனல் என குறிப்பிடப்பட்டது. அப்ப இதில் முதலாவது விடை வாடிக்கையாளர் வங்கி கணக்கு மீதியை அறிதல். அப்ப வங்கி கணக்கு மீதியை அறிதல் என்பது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட். அவருக்கு வாடிக்கையாளர் கட்டாயம் அங்கு வங்கி மீதியை அறிய வேண்டும். அது ஒரு ஃபங்க்ஷன், அது நான் ஃபங்க்ஷனல் அல்ல. அடுத்தது இரண்டாவது, அப்ப இது ஒரு நான் ஃபங்க்ஷனல் அல்ல. அடுத்தது இரண்டாவது விடையை பார்க்கும். வாடிக்கையாளர் நிலையான தொலைபேசிக்கு அழைப்பை ஏற்படுத்துதல். அப்ப ஒரு டெலிபோனை எடுத்துக்கொண்டால் தொலைபேசியில் அழைப்பை ஏற்படுத்துதல் என்பது அது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு தொழில் சார்ந்த தேவையாக காணப்படுது. அப்ப இது தொழில் சாரா தேவை என்பது பிள்ளை. ஒரு டெலிபோன்ல கோல் எடுப்பது, SMS அனுப்புவது என்பது அடிப்படையான தேவை. அடுத்தது மூன்றாவது, இமெயில் ஒன்றில் உள்நுழைவதற்கு கணக்கு பெயர் கடவுச்சொல் என்பவற்றை வழங்கும். அதுவும் ஒரு அடிப்படையான ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆகும். அப்ப அது நான் ஃபங்க்ஷனல் அல்ல. ஏனென்றால் இமெயில் உள்நுழைவது என்றால் கட்டாயம் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணுதல் அவசியம். அடுத்தது நான்காவது, ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் பெறுவதற்காக குறியீட்டை வழங்குதல். அப்ப நாங்க ஒரு
இரகசிய குறியீட்டை வழங்கித்தான் ஏடிஎம்மில் பணம் பெற. அப்ப அது ஒரு ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மென்ட்ஸ். அப்ப இது நான் ஃபங்க்ஷனல் அல்ல. அடுத்தது 5வது விடையை பார்ப்போம். மென்பொருள் ஒன்றானது செயற்படும் போது குறைந்த அளவு நினைவகத்தை பயன்படுத்துதல் என்பது ஒரு நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மென்ட்ஸ் ஆகும். அதாவது இது மேலதிகமாக இருக்கலாம். அதாவது இப்படி இருந்தால் சிறப்பானது போன்றது. அது நான் ஃபங்க்ஷனல் ரிக்வயர்மென்ட்ஸ் ஆகும். அதாவது ஸ்பீட், எஃபிஷியன்சி, அக்யூரசி போன்றவை எல்லாம் இந்த நான் ஃபங்க்ஷனலுக்குள் வருகின்றது. எனவே இந்த 5 விடைகளில் தொழில்சாரா தேவையாக அமைவது மென்பொருள் ஒன்றானது செயற்படும் போது குறைந்த அளவு நினைவகத்தை பயன்படுத்துதல் என்பது ஒரு தொழில்சாரா தேவையை தெளிவாக குறிப்பிடுகின்ற விடையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக 25வது வினா. பின்வரும் பராமரிப்பு முறையாக அமையாத விடையாது. அதாவது மெயின்டெனன்ஸ் ஒரு வகையாக அமையாததுதான் இங்கே கேள்வியாக இருக்கின்றது. முதலாவது திருத்த பராமரிப்பு, கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், அது மெயின்டெனன்ஸின் ஒரு வகையாக காணப்படுகின்றது. அடுத்தது தவிர்ப்பு பராமரிப்பு, இதுவும் ஒரு மெயின்டெனன்ஸின் ஒரு வகையாக காணப்படுகின்றது. அடுத்த 4வது இசைவாக்க பராமரிப்பு, அதுவும் ஒரு மெயின்டெனன்ஸின் ஒரு வகையாக காணப்படுகின்றது. அடுத்தது 5வது முழுமையான பராமரிப்பு, அதுவும் ஒரு வகையாக காணப்படுகின்றது. ஒழுங்குபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல் பராமரிப்பு என்பது ஒரு பராமரிப்பின் வகையாக காணப்படவில்லை. ஆனால் இங்கே கவனிக்க வேண்டும், அமையாத விடை என கேட்கப்பட்டபடியால் இது இந்த விடை எங்களுக்கு சரியான. ஏனென்றால் மற்ற எல்லாம் 4ம் பராமரிப்பின் வகைகளாக காணப்படுகின்றன. ஒழுங்குபடுத்தல் பராமரிப்பு என்பது மட்டும் அதன் ஒரு வகையாக காணப்படவில்லை. அடுத்ததாக நாங்கள் 26வது வினா. பின்வரும் தகவல் முறைமை அபிவிருத்தி மாதிரிகளுள் மிகவும் குறுகிய கால நேரியல் அபிவிருத்தி செயல்முறையை கொண்டது எது? இப்ப இதுல அபிவிருத்தி மாதிரிகள் தரப்பட்டுள்ளது. நீர்வீழ்ச்சி மாதிரி, சுருளி மாதிரி, பொருள் சார்ந்த மாதிரி, விரைவு பிரயோகம் அபிவிருத்தி மாதிரி, ஏறுமான அபிவிருத்தி மாதிரிகள் காணப்படுகின்றன. இதுல நீர்வீழ்ச்சி மாதிரியை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஒரு யூசர் ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும் போது, அதாவது ஒரு மேனுவல் சிஸ்டம் ஒன்று ரன் பண்ணி கொண்டு இருக்கும் போது அதை ஒரு கம்ப்யூட்டரைஸ் ஆக்குமானால் அதுக்கு சிறந்த ஒரு மாதிரியாக நீர்வீழ்ச்சி மாதிரியத்தை பயன்படுத்தலாம். அதை செய்வதற்கு ஒரு நீண்ட காலம் எடுக்கும். அப்ப நீர்வீழ்ச்சி மாதிரியம் அமல்படுத்துவதற்கு நீண்ட காலம், ஒவ்வொரு பேஸாகத்தான் செய்து முடித்து அடுத்த பேஸுக்கு போகக்கூடியதாக இருக்கும். எனவே குறுகிய கால என்றபடியால் இந்த நீர்வீழ்ச்சி மாடல் என்பது பிழையான விடையாகும். நீண்ட காலம் எடுக்கக்கூடிய ஒரு மாடலாகத்தான் இந்த நீர்வீழ்ச்சி மாதிரியம் காணப்படுகிறது. அப்ப இது மற்றவைகளுள் மிகவும் குறுகிய காலத்தில் எடுத்து செய்யக்கூடியதாக சுருளி மாதிரியை எடுத்துக்கொண்டால் அதிலே யூசர் ரிக்வயர்மெண்ட்ஸ் மாறும் பொழுது அதனை பயன்படுத்தக்கூடியதாக மற்றவை காணப்படுகின்றன. என்றாலும் இவற்றில் மிகவும் குறுகிய காலத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய மாதிரியாக விரைவு பிரயோக அபிவிருத்தி மாடல், ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மாடல் காணப்படுகின்றன மற்ற மாடல்களுடன் ஒப்பிடும் போது. அப்ப இவற்றுள் மிகவும் குறுகிய காலத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய மாடலாக 4வது மாடல் காணப்படுகிறது. ரேபிட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் மாடல் காணப்படுகிறது. அடுத்ததாக 27வது வினா. ஒரு தரவுத்தளத்தில் உள்ள பின்வரும் தொடர்பு நிலை ரிலேஷனல் ஸ்கீமா பற்றி கருதுக. அதுல ஸ்டூடெண்ட் எனும் டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி, கிளாஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் ஆகியன காணப்படுகின்றன. அதில் ஸ்டூடெண்ட் ஐடி, கிளாஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் ஆகியவை டேஷ் ஆக இருக்கும். அதே வேளை ஸ்டூடெண்ட் ஆனது டேஷ் ஆகும் என தரப்பட்டுள்ளது. அப்ப இதுல நாங்க பார்த்தோம்னா இதுகள் எல்லாம்
ஸ்டூடெண்ட் என்ற டேபிளுடைய அட்ரிபியூட்ஸ்களாக காணப்படுகின்றன, பண்புகளாக காணப்படுகின்றன. அடுத்தது ஸ்டூடெண்ட் என்பது ஒரு டேபிள், அதாவது ஒரு ரிலேஷன் ஆக காணப்படுகிறது. அந்த ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் வருகின்ற பதிவுகள் ரெக்கார்ட்ஸ், அதாவது ரெக்கார்ட்ஸ். அப்ப நாங்கள் இங்கே மேற்குறித்த வெற்றிடங்கள் நிரப்புவதற்கு மிகவும் பொருத்தமானவை. அப்ப முதலாவது ஸ்டூடெண்ட் ஐடி, கிளாஸ் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டேட் ஆஃப் பர்த் என்பன பண்புகள், அட்ரிபியூட்ஸ் என்று சொல்லப்படும். அடுத்தது ஸ்டூடெண்ட் என்பது பதிவு என்றது தவறான விடை. இரண்டாவது விடை இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ் என்பது சரியான விடையாகும். அட்ரிபியூட்ஸ் என்பது பண்புகள் என்பது சரியான விடையாகும். அடுத்தது ஸ்டூடெண்ட் என்பது ரிலேஷன் என்பது சரியான விடையாகும். அப்ப இரண்டாவது விடை சரியாக காணப்படுகிறது. மூன்றாவது தொடர்பு அட்ரிபியூட்ஸ் என்று காணப்படுகிறார், அது தொடர்பு என்பது பிழை, ஒரு பண்பு என்பதும் பிழை. அது அப்ப முதலாவது இதெல்லாம் அட்ரிபியூட்ஸ் என்று சொல்லப்படும், ஸ்டூடெண்ட் என்பது ரிலேஷன் என்று சொல்லப்படும். அப்போ இரண்டாவது விடை மிகவும் சரியாக காணப்படும். 28வது வினா, தொடர்பு நிலை தரவுத்தளத்தில் ரிலேஷனல் டேட்டாபேஸில் ஆள்களம் டொமைன் என்னும் பதம் தொடர்பாக சரியான கூற்று பின்வருவனவற்றுள் எது? அப்ப இதுல 5 கூற்றுக்கள் காணப்படுகின்றன. அதில் முதலாவது விடையாக காணப்படுகிறது, அது பண்பின் அட்ரிபியூட்டின் எல்லா பெருமானங்கள் என்பது தொடையாகும். ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஆள்களம் என்பது அட்ரிபியூட் பண்புகளின் பெருமானங்கள் தொடை என்பது சரியான விடையாக காணப்படுகிறது. எனவே இந்த விடை சரியாக காணப்படுகிறது. அதாவது அது பண்புகள் அட்ரிபியூட்டின் எல்லா பெருமானங்களின் தொடை என்பது சரி. அடுத்தது அது அட்டவணைக்காக எடுக்கக்கூடிய இயல்தகு பெயர்களின் தொடை என்பது பிழையாகும். அடுத்தது மூன்றாவது விடையாக அது பண்புக்காக எடுக்கக்கூடிய இயல்தகு பெயர்களின் தொடையாகும் என்பதும் பிழையான விடையாகும். அது சாத்தியமான முதன்மை சாவிகளின் தொகுப்பு என்பதும் பிழையான விடையாகும். அது அந்நிய சாவிகளின் தொகுப்பு என்பதும் பிழையான விடையாகும். அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் என்ற ஆள்களம், அதாவது டொமைன் என்பது அது அட்ரிபியூட்டுகள் பெருமானங்கள் தொடை என்பது சரியான விடையாகும். அடுத்ததாக 29லிருந்து 30 வரையான வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு கீழே தரப்பட்டுள்ள தொடர்புகளை கருதுக. அப்ப இங்கே ஸ்கீமா வடிவில தரப்பட்டுள்ளன. ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், என்ஐசி என்பன காணப்படுகின்றன. சப்ஜெக்ட் என்ற டேபிளுக்கு அட்ரிபியூட்ஸ்களாக சப்ஜெக்ட் ஐடி, சப்ஜெக்ட் நேம் என்பனவும், டீச்சர் என்ற டேபிளுக்கு டீச்சர் ஐடி, சப்ஜெக்ட் ஐடி, டீச்சர் நேம், சப்ஜெக்ட் நேம், கிளாஸ் என்பனவும், ரிசல்ட்ஸ் என்ற டேபிளுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் ஐடி, மார்க்ஸ் என்ற அட்ரிபியூட்களும் காணப்படுகின்றன. இங்கே முதலாவது வினா 29வது ரிசல்ட்ஸ் அட்டவணைக்குரிய சரியான முதன்மை சாவி பின்வருவனவற்றுள் எது? அப்ப ரிசல்ட்ஸ் அட்டவணைக்குரிய முதன்மை சாவியாக ஸ்டூடெண்ட் ஐடியை எடுத்துக்கொண்டால் அது ஸ்டூடெண்ட் டேபிளுக்குரிய முதன்மை சாவியாக காணப்படுகிறது. சப்ஜெக்ட் ஐடியை எடுத்துக்கொண்டால் அது சப்ஜெக்ட் டேபிளுக்குரிய முதன்மை சாவியாக காணப்படுகிறது. இங்கே ரிசல்ட்ஸ் என்ற டேபிளுக்கு முதன்மை சாவியாக ஒரு கொம்பசிட்டியாக ஸ்டூடெண்ட் ஐடியும் சப்ஜெக்ட் ஐடியும் சேர்ந்து பயன்படுத்தப்படுகின்றன. எனவே இங்கே ரிசல்ட்ஸ் அட்டவணைக்குரிய சரியான முதன்மை சாவி 4வது விடையாகும். ஸ்டூடெண்ட் ஐடி, சப்ஜெக்ட் ஐடி என்பது சரியான விடையாகும். அடுத்தது 30வது வினா, மேற்குறித்த தொடர்புகளில் எவை 3ஆம் செர்வன்ட் வடிவில் தேர்ட் நார்மலைசேஷன் ஃபார்ம் வடிவில் உள்ளன என்பன வினா. அதாவது ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் செய்து செகண்ட் நார்மல் ஃபார்ம் செய்து தேர்ட் நார்மல் உள்ளவை எல்லாம் யூனிக்கா இருக்கும். அதாவது
ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்மில் நாங்கள் பார்க்கும்போது எல்லா பண்புகளும் யூனிக்னஸாக இருக்க வேண்டும். செகண்ட் நார்மல் ஃபார்ம் செய்து தேர்ட் நார்மல் ஃபார்ம் செய்யப்படும். அப்போ ஒவ்வொரு பண்பும் தனித்தனியே தங்கி இருக்க வேண்டும். இதில் ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் ஸ்டூடெண்ட் ஐடியில் ஸ்டூடெண்ட் நேம் தங்கி இருக்கின்றது, ஸ்டூடெண்ட் ஐடியில் அட்ரஸ் தங்கி இருக்கின்றது, டேட் ஆஃப் பர்த் NICM. ஆகவே ஸ்டூடெண்ட் என்ற டேபிள் தேர்ட் நார்மல் ஃபார்மில் காணப்படுகிறது. அடுத்தது பி என்ற விடை சப்ஜெக்ட் என்ற டேபிள் சப்ஜெக்ட் ஐடியில் சப்ஜெக்ட் நேம் என்பது தங்கி காணப்படும். எனவே இது தேர்ட் நார்மல் ஃபார்மில் காணப்படும். ஆனால் இங்கே டீச்சர் என்ற டேபிளை எடுத்துக்கொண்டோம்னால் டீச்சர் ஐடியில் டீச்சர் நேம் தங்கியுள்ளது. அதே நேரம் சப்ஜெக்ட் ஐடியில் சப்ஜெக்ட் நேம் தங்கியுள்ளது. எனவே இது தேர்ட் நார்மல் ஃபார்மில் காணப்படவில்லை. இது தேர்ட் நார்மல் ஃபார்மில் காணப்படுகின்றது. இது தேர்ட் நோ இதில் காணப்படவில்லை. ஏனென்றால் இதில் டீச்சர் நேம் டீச்சர் ஐடியில் தங்கி இருக்கிறது, சப்ஜெக்ட் நேம் சப்ஜெக்ட் ஐடியில் தங்கி. ஆகவே இது தேர்ட் நார்மல் ஃபார்மில் காணப்படவில்லை. அடுத்தது ரிசல்ட்ஸ் என்பது ஸ்டூடெண்ட் ஐடி சப்ஜெக்ட் ஐடி மார்க்ஸ் என நார்மலைசேஷன் செய்யப்பட்டுள்ளது. எனவே இதுவும் தேர்ட் நார்மல் ஃபார்மில் காணப்படுகிறது. எனவே மேற்குறித்த தொடர்புகளில் அவை மூன்றாம் செப்பன் வடிவில் உள்ளன எனும்போது மூன்றாவது விடை சரியாக காணப்படுகிறது. ABD, அதாவது C என்றது தவறானது கூற்று, மற்ற விடைகள் தவறானவை. மூன்றாவது விடை சரியாக காணப்படுகிறது. 31வது வினா, பின்வரும் எந்த SQL கூற்றின் மூலம் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் சப்ஜெக்ட் ஐடி மார்க்ஸ் ஆகியவற்றுக்குரிய வேரியபிள்கள் அவுட்புட் எடுத்து காட்டப்படுகிறது. இப்போ நாங்கள் ஒரு கவனிப்போம். இப்போ இதில் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் சப்ஜெக்ட் ஐடி மார்க்ஸ். அப்போ ஸ்டூடெண்ட் ஐடி அப்ப இதிலே பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் ஐடி என்பது ஸ்டூடெண்ட் என்ற டேபிளிலும் ஸ்டூடெண்ட் நேம் என்றதும் ஸ்டூடெண்ட் என்ற டேபிளிலும் சப்ஜெக்ட் ஐடியை எடுத்துக்கொண்டோம் என்றால் சப்ஜெக்ட் என்ற டேபிளிலும் காணப்படுகிறது, டீச்சர் என்ற டேபிளும் காணப்படுகிறது. அடுத்ததாக மார்க்ஸ் என்ற ரிசல்ட்ஸ் என்ற டேபிளும் காணப்படுகிறது. அடுத்ததாக எடுத்துக்கொண்டோம் என்றால் மார்க்ஸ் என்பது ரிசல்ட்ஸ் என்ற டேபிள் மட்டும் காணப்படுகிறது. அப்ப எங்களுக்கு அவுட்புட்டாக ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் சப்ஜெக்ட் ஐடி மார்க்ஸ். அப்ப நாங்க முக்கியமாக ரெண்டு அட்டவணைகளை தொடர்படுத்தினால் போதும். இது ஸ்டூடெண்ட் டேபிளையும் ரிசல்ட்ஸ் டேபிளையும். ஏனென்றா இங்கே இருக்கின்ற முதன்மை சாவி இங்கே அந்நிய சாவியாக காணப்படுகிறது ஸ்டூடெண்ட் ஐடி. எனவே ரெண்டு டேபிளையும் லிங்க் பண்ணலாம். அப்ப லிங்க் பண்ணினால் இதுல இருந்து நாங்க ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் என்பதை ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல இருந்து எடுக்கலாம். அதே மாதிரி ரிசல்ட்ஸ் என்ற டேபிள்ல இருந்து சப்ஜெக்ட் ஐடியையும் மார்க்ஸையும் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப எனவே நாங்க இரண்டு டேபிள்களை லிங்க் பண்ணி எடுக்க வேண்டும். ஏன்னா மார்க்ஸ் கேட்டிருக்கின்றபடியால் ரிசல்ட்ஸ் என்ற டேபிள்ல இருந்து எடுக்க வேண்டும். உதாரணமாக ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் சப்ஜெக்ட் ஐடி மூன்றும் மட்டும் கேட்டிருந்தால் நாங்கள் ஸ்டூடெண்டையும் சப்ஜெக்டையும் வைத்துக் கொண்டு எடுத்திருக்கலாம். ஆனால் இங்கே மார்க்ஸும் கேட்டிருக்கிறபடியால் இப்போ ரிசல்ட்ஸ் என்ற டேபிள் அவசியமாக இருக்கிறபடியால் அப்போ ஸ்டூடெண்டையும் ரிசல்ட்ஸ் என்ற டேபிளையும் வைத்துக் கொண்டு நாங்கள் SQL எழுத வேண்டும். இப்போ இதிலே முதலாவது SQL பார்ப்போம். செலக்ட் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் நேம் சப்ஜெக்ட் ஐடி மார்க்ஸ் என எழுதப்படும். இப்போ ஒரே டேபிள் இருந்து எழுதினால் தனித்தனியாக கொடுக்கலாம். ஆனால் இங்கே இரண்டு டேபிள் தொடர்படுவதால் அதனுடைய டேபிள் நேமுடன் அதனுடைய ஃபீல்ட் நேம் குறித்து காட்டப்படும். எனவே முதலாவது விடை தவறான விடையாக காணப்படுகின்றது. ஏனென்றால் டேபிள் நேம் இங்கே குறித்து காட்டப்படவில்லை முன்னுக்கு. எனவே முதலாவது விடை தவறாக காணப்படுகின்றது. அடுத்ததாக இரண்டாவது விடையை அவதானிப்போம். இரண்டாவது விடை செலக்ட் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் இருந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் ஸ்டூடெண்ட் நேம். ஆனால் இங்கே இரண்டாவதாக ஸ்டூடெண்ட் டேபிள் நேம் கொடுக்கப்படவில்லை. எனவே இது சரியாக இருக்கிறது. இதில் டேபிள் நேம் கொடுக்காதபடியால்
இது எந்த டேபிள்ல இருந்து வந்தது என்று தெரியாது. மூன்றாவது ரிசல்ட்ஸ் டாட் சப்ஜெக்ட் ஐடி, அது சரியா இருக்கின்றது. ஆனா இது எந்த டேபிள்ல இருந்து வந்தது என்று தெரியாது. ஆனா ஃப்ரமில் ஸ்டூடெண்ட் கம ரிசல்ட்ஸ் என இங்கே கம என்ற அடையாளம் இல்லாதபடியாலும் இது பிழையாக இருக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவது மற்றது இவை ரெண்டு டேபிளையும் லிங்க் பண்ணும்போது ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ரிசல்ட்ஸ் டாட் ரிசல்ட்ஸ் ஐடி இதிலே சரியாக லிங்க் பண்ணியிருந்தாலும் இங்கே டேபிள் நேம் குறிக்கப்படாதபடியால் இரண்டாவது விடை தவறாக காணப்படுகிறது. மூன்றாவது விடையை எடுத்துக்கொள்வோம். செலக்ட் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம் சப்ஜெக்ட் டாட் சப்ஜெக்ட் ஐடி ரிசல்ட்ஸ் டாட் மார்க்ஸ். ஆனா எல்லாம் கேட்கப்பட்ட எல்லா தரவுகளும் எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இங்கு மூன்று டேபிள்கள் சம்பந்தப்பட்டுள்ளன, அதாவது ஸ்டூடெண்ட் சப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ். ஆனால் ஃப்ரமில் ரெண்டு டேபிள்கள் மட்டும் போட்டிருக்கின்றன, ஸ்டூடெண்ட்டும் சப்ஜெக்ட், அதாவது ரிசல்ட்ஸும் போட்டிருக்கு. சப்ஜெக்ட் என்ற டேபிள் இங்கே குறித்து காட்டப்படவில்லை. எனவே மூன்றாவது விடை தவறானது. ஏனென்றால் இங்கே சப்ஜெக்ட் என்ற டேபிளை குறித்து காட்டப்படவில்லை. அதோட வேரில் மூன்று டேபிள்களையும் லிங்க் பண்ணி காட்டப்பட வேண்டும். அப்படியும் காட்டப்படாதபடியினால் மூன்றாவது விடையும் தவறானது. நான்காவது விடையை பார்க்கும்போது செலக்ட் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம் ரிசல்ட்ஸ் டாட் சப்ஜெக்ட் ஐடி ரிசல்ட் டாட் மார்க்ஸ். அப்ப மேக் செலக்டில் சரியாக எல்லாம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது ஃப்ரமில் ஸ்டூடெண்ட் கம ரிசல்ட்ஸ் ரெண்டு டேபிள்கள் தான் குறிக்கப்பட்டுள்ளது. அப்ப அது சரியா இருக்கின்றது. ஆனால் இங்கே வேரில் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஈக்குவல் ஸ்டூடெண்ட் ஐடி என தரப்பட்டுள்ளது. உண்மையை ஸ்டூடெண்ட் என்ற டேபிள்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் ஐடியும் ரிசல்ட்ஸ் என்ற டேபிள்ல இருக்கிற ரிசல்ட்ஸ் ஐடியும் இணைத்து காட்டப்பட வேண்டும். ஆனால் அப்படி காட்டாதபடியால் நான்காவது விடை தவறானது. ஐந்தாவது விடையை எடுத்துக்கொள்வோம். செலக்ட் ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் நேம் ரிசல்ட்ஸ் டாட் சப்ஜெக்ட் ஐடி ரிசல்ட்ஸ் டாட் மார்க்ஸ். அனைத்து ஃபீல்ட்களும் டேபிள் நேமுடன் தரப்பட்டுள்ளன. அடுத்தது ஃப்ரமில் அங்கு பயன்படுத்தப்பட்ட ரெண்டு டேபிள் நேமும் இங்கே குறிக்கப்பட்டுள்ள ஸ்டூடெண்ட் கமா ரிசல்ட்ஸ் என குறிக்கப்பட்டுள்ளது. வேரில் இதனுடைய பிரைமரி கீயையும் அங்கே இருக்கிற ரிசல்ட் டேபிள் ஃபாரின் கீயையும் இணைத்து காட்டப்பட்டுள்ளது. அதாவது ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி அப்ப ஸ்டூடெண்ட் என்ற டேபிளில் முதன்மை சாவியாக இருக்கின்றது, ரிசல்ட்ஸ் என்ற டேபிள் அது அந்நிய சாவியாக இருக்கிறது. ரெண்டையும் லிங்க் பண்ணுகிறது. அதாவது ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி சமன் ரிசல்ட்ஸ் டாட் ஸ்டூடெண்ட் ஐடி. அப்ப இரண்டு டேபிள்களும் லிங்க் பண்ணி எங்களுக்கு தேவையான தரவுகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஐந்தாவது விடை சரியாக காணப்படுகிறது. அடுத்ததாக 32வது வினா. நடமாடும் தொலைபேசி ஒன்றில் உள்ள தொடர்பு விவர பட்டியலை பெறும் செயல்முறையை திறமையாக வகை குறிப்பது பின்வருவனவற்றுள் எந்த தரவு பாய்ச்சல் வரிபட கூட்டில் அதாவது செக்மெண்டில் என கேட்கப்பட்டுள்ளது. இங்கே யூசர் அதாவது தொலைபேசியில் தொடர்பு கான்டாக்ட் லிஸ்டை பெற வேண்டும். அப்ப யூசர்ல இருந்து ரிக்வெஸ்ட் ஃபார் கான்டாக்ட் லிஸ்ட் என்பது யூசர்ல இருந்து பெற வேண்டும் இந்த அம்புக்குறி. ஆகவே இது தவறானது. யூசர்ல இருந்து ப்ராசஸரை நோக்கி இந்த அம்புக்குறி காணப்பட வேண்டும். ஆனால் அப்படி காணப்படாதபடியால் இது தவறானது. இனி இரண்டாவது விடையை பார்ப்போம். யூசர் ரிக்வெஸ்ட் ஃபார் கான்டாக்ட் லிஸ்ட் என்றது சரியாக காணப்படுகின்றது. அங்கே கான்டாக்ட் ப்ராசஸ்ல ஜெனரேட் கான்டாக்ட் லிஸ்ட் என்ற ப்ராசஸ் நடைபெறுகின்றது. அடுத்ததாக கான்டாக்ட் லிஸ்டில் இருந்து இங்கே நோக்கி ஒரு தரவும் பெறாதபடியினால் இது தவறாக காணப்படுகிறது. ஏனென்றால் இங்கே கான்டாக்ட் லிஸ்டில் இருந்து உரிய தகவல்களை முறைவடைப்படுத்தித்தான் யூசருக்கு கான்டாக்ட் லிஸ்டை அனுப்பக்கூடியதாக இருக்கும். எனவே தரவு சேமிப்பில் இருந்து இங்கே ப்ராசஸை நோக்கி ஒரு அம்புக்குறி காணப்படாதபடியால் அது தவறானது. மூன்றாவது விடையை எடுத்துக்கொள்வோம். ரிக்வெஸ்ட் ஃபார் கான்டாக்ட் லிஸ்ட் என்றது அம்புக்குறி சரியாக காணப்படுகின்றது. அதே நேரம் கான்டாக்ட்ஸில் இருந்து விவரப்பட்டியல் இங்கே ப்ராசஸை நோக்கி காணப்படுகின்றபடியால் அது சரியாக காணப்படுகிறது. ஆனால் கான்டாக்ட் லிஸ்ட் அவுட்புட் அவருக்கு சரியாக இல்லை.
இதன் திசை மாறி காணப்படுகிறதால் இது தவறானது. இந்த அம்புக்குறி இப்படி காணப்படுது. நான்காவது விடையை பார்த்தோம் என்றால் சரியாக காணப்படுது. ரிக்வெஸ்ட் ஃபார் கண்டக்ட் லிஸ்ட் ப்ராசஸை நோக்கி காணப்படுகிறது. கண்டக்ட் லிஸ்டில் இருந்து அவருக்குரிய விவரப்பட்டியல் ப்ராசஸை நோக்கி அனுப்பப்படுகின்றது. பின்னர் கண்டக்ட் லிஸ்ட் ஆனது யூசருக்கு அனுப்பப்படுகிறது. எனவே நான்காவது விடை சரியாக காணப்படுகிறது. ஐந்தாவது விடையிலேயும் இதில் ரிக்வெஸ்ட் கண்டக்ட் லிஸ்ட் அம்புக்குறி தவறாக காணப்படுவதனால் ஐந்தாவது விடையும் பிழையாக காணப்படுகிறது. இதில் சரியான விடையாக நான்காவது விடை காணப்படுகின்றது. அதாவது கண்டெக்ஸ் அந்த தரவு சேமிப்பில் இருந்து ப்ரோசஸை நோக்கி இந்த அம்புக்குறி காணப்படுகிறது. அதாவது கேள்வியில் ஒரு செக்மெண்ட் தரப்பட்டுள்ளது. தரவு பாற்றல் கூற்றில் ஒரு பகுதியைத்தான் நாங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது என்பதனால் இது சரியாக இருக்கின்றது. நான்காவது விடை. 33வது வினா, பின்வரும் பாச்சட் கோட்டு படத்தினை கருதுக. இப்பாச்சட் கோட்டு படத்தின் வரைவிளைவின் இறுதி இரு எண்கள் யாவை என்பது வினாவாக காணப்படுகிறது. இங்கே பாச்சட் கோட்டு படத்தினை பார்க்கும்போது ஸ்டார்ட் x சமன் 1 y சமன் 1 டிஸ்ப்ளே y x சமன் x plus 1 y சமன் y plus x கண்டிஷன் காணப்படுகிறது. y ஆனது 60 விட பெரிதாக காணப்படுமாயின் இந்த கண்டிஷன் எஸ் என்றால் இந்த லூப்பை விட்டு வெளியேற வேண்டும். இது ஃபால்ஸ் ஆயிருக்குமாயின் இதனை திருப்பி செய்ய வேண்டும் என காணப்படுகிறது. பின்னர் ஸ்டாப் ஆவதை கவனிக்கலாம். அப்ப நாங்கள் இந்த பாச்சட் கோட்டு படத்தினை ரன் பண்ணும் போது பார்ப்போம். x அதாவது x y என ரெண்டு பெறுமதி காணப்படுகிறது. முதலாவது x க்கு 1 y க்கு 1 காணப்படுகிறது. டிஸ்ப்ளே y அப்ப முதலாவதாக அவுட்புட்டாக y 1 என்பது டிஸ்ப்ளே ஆகும். அடுத்ததாக x ஆக 1 அப்ப x உடன் 1 ஐ கூட்டினால் 1 1 2 அதை கொண்டு போய் x க்குள் போடும். அப்ப x என்றது 2 ஆக மாறும். அடுத்ததாக x ஐயும் y ஐயும் கூட்டி y க்குள் போடும். அப்ப x க்கு இப்பொழுது 2 y க்கு இப்பொழுது 1 அப்ப 2 1 3 இப்ப 3 என்பதை கூட்டி கொண்டு போய் y க்குள் போடும். அப்ப y என்பது இப்பொழுது 3 ஆக மாறும். இப்பொழுது கண்டிஷன் செக் பண்ணும். 3 greater than 60 60 விட 3 பெரிதா என கண்டிஷனை செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் என்றபடியா திருப்பி அந்த லூப் நடைபெறும். அப்ப திருப்பி லூப் நடைபெறும் போது இரண்டாவதாக y ஐ பிரிண்ட் பண்ணும். டிஸ்ப்ளே y. அடுத்ததாக x உடன் 1 ஐ கூட்ட போகும். அப்ப 3 ஆகும். பிறகு x ஐயும் y ஐயும் கூட்டி y க்குள் போடும். 6 ஆகும். அடுத்தது x உடன் 1 ஐ 6 என்பது 60 விட பெரிதான நோ. அப்ப திருப்பி நடைபெறும். 6 ஐ பிரிண்ட் பண்ணும். x ஐ 1 ஐ கூட்டும் 10. அப்ப நான் அடுத்த படிமுறைகளை எழுதி கொண்டு போகிறேன். அடுத்ததாக x ஐ 1 கூட்டும் 5 15 6 21 7 ஆகும். 28 8 ஆகும். 36 9 45 10 55. இப்ப 55 எடுத்துக்கொண்டால் 60 விட 55 பெரிதா என்று பார்க்கும்போது நோ. அப்ப லூப் திருப்பி நடைபெறும். y ஐ பிரிண்ட் பண்ணும். 55 ஐ பிரிண்ட் பண்ணி போட்டு x ஐ 1 ஆல் கூட்டும். x ஐ 1 ஆல் கூட்டினால் 11 ஆகும். 11 ஆகும்போது x ஐயும் y ஐயும் கூட்டும் போது 11 55 66. இப்ப 66 என்பது 60 விட பெரிது. அப்ப எஸ் அப்ப நோ என்றா தான் இங்கே திருப்பி நடைபெறும். எஸ் என்றபடியால் இந்த லூப்பை விட்டு அது வெளியேறும். அப்ப 66 டிஸ்ப்ளேக்கு போவாங்க. டிஸ்ப்ளே 66 என்பது பிரிண்ட் ஆக மாட்டாது. எனவே இங்கே கேட்கப்பட்ட கேள்வி
இப்பாச்சட் கோட்டு படத்தின் வரி விளைவின் இறுதி இரு எண்கள் யாவை எனும்போது இங்கே காணப்படுகின்ற 45 55 முதலாவது சரியாக காணப்படுகிறது. 36 45 என்பது அதுக்கு முதற்பட்ட விடைகளாக காணப்படுகிறது. எனவே இறுதி இரு இலக்கங்கள் எனும்போது 45 55 என்பது சரியாக காணப்படும். அடுத்தது 34வது வினா. பின்வரும் பைத்தன் தரவு வகையை முறையாக வகை குறிப்பது. அதாவது A என்றது ஒரு கேர்லி பிராக்கெட்ல இருக்கு. அப்ப 1, 2, 3, 4 என்ற காணப்படும். அப்ப இது ஒரு டிக்ஷனரி தரவு வகையாக இருக்கலாம் அல்லது ஒரு செட் தரவு வகையாக இருக்கலாம். அடுத்தது B என்பது ட்ரூ என காணப்படுகிறது. அப்ப இது ஒரு பூலியன் ஃபால்ஸ் முதலாவது இலக்கம் முதலாவது எழுத்து கேபிட்டலாக காணப்படுகிறது. அப்ப ட்ரூ அல்லது ஃபால்ஸ் என்று காணப்பட்டால் அது ஒரு பூலியன் பெறுமதியாகும். அடுத்ததாக நார்மல் பிராக்கெட்டுக்குள் 1, 2, 3, 4 என காணப்படுகிறது. இது ஒரு டபிள் தரவு வகையாகும். அடுத்தது D ஆக 25.355 என்பது காணப்படுகிறது. அது ஒரு தசம இலக்கம். அப்ப இது இந்த தரவு வகை ஃப்ளோட் ஆகும். அப்ப மேலே குறித்த விடைகளில் முதலாவது டிக்ஷனரி சரியாக காணப்படுகிறது. டபிள் என்பது தவறாக காணப்படுகிறது. அப்ப முதலாவது விடை பிழையானது. இரண்டாவது விடையை எடுத்துக்கொள்வோம். இது சரியாக காணப்பட இது டபிள் என காணப்படுவதால் இது பிழையாக காணப்படுகிறது. முதலாவது விடை பிழையாக காணப்படும். இரண்டாவது விடையை எடுத்துக்கொண்டு வந்தால் இது செட் என்பது சரியாக காணப்படுகிறது. அடுத்தது பூலியன் என்பது சரியாக காணப்படுகிறது. அடுத்த டபிள் என்பது சரியாகவும் அடுத்தது ஃப்ளோட் என்பது சரியாகும். அப்ப இந்த 5 விடைகள் இரண்டாவது விடை மிகவும் சரியாக காணப்படுவதனால் 34வது வினாவுக்கு இரண்டாவது விடை காணப்படுகிறது. அடுத்ததாக 35வது வினாவை பார்ப்போம். பின்வரும் பைத்தன் செய்திகளை கருதுக. டெம் எனும் வேரியபிளினுள் 25, 37, 4, 2, 0, 5, 10, 7 என்ற இலக்கங்கள் ஒரு சதுர அடைப்புக்குள் காணப்படுகிறது. எனவே இது ஒரு லிஸ்ட் ஆகும். இங்கே பிரிண்ட் என்ற டெம் என்ற வேரியபிள் உள்ள 1:6:2 என தரப்பட்டுள்ளது. எனவே இங்கே இந்த லிஸ்டினை கவனிக்கும் போது இதில் 0வது இண்டெக்ஸ், இது முதலாவது இண்டெக்ஸ், இது 2, இது 3, இது 4, இது 5, இது 6, 7 என காணும். இப்ப இதில் இது ஸ்டார்டிங் பெறுமதி 1 என்பது ஸ்டார்டிங். அப்ப இது 37 இருந்து ஆரம்பிக்கும். அடுத்ததாக இறுதி பெறுமதி 6. அப்ப 6 என்பது 10. ஆனால் அதுக்கு முதல் உள்ள எழுத்து தான் எங்களுக்கு பிரிண்ட் ஆகும் 5. அடுத்தது இன்கிரிமெண்ட் 2 என்றால் 1ஐ விட்டு 1. அப்படி 1ஐ விட்டு 1. அப்ப இதற்குரிய மேற்குறித்த செய்திகளில் வரை விளைவு யாது எனும்போது 1 என 1லிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அப்ப 0 வராது. 37 இருந்து ஆரம்பிக்கும். 6 என்றபடியால் 6வது இண்டெக்ஸுக்கு முதற்பட்டது 5. அதாவது 5 என்ற இண்டெக்ஸ் 5 என்ற பெறுமதி காணப்படும். அடுத்தது 2 ஆல் 1 விட்ட 1 2 என்றபடியால் 37 2 5 7 என்று போகும். எனவே நாங்கள் இங்கே குறிப்பிட்ட செய்திகளின் வரை விளைவு யாது என்றால் 37 இருந்து ஆரம்பிக்கும். 6க்கு முற்பட்டது 5வது 5உடன் நின்றுவிடும். 1 விட்ட 1 வேறு. அப்ப இதில் பார்த்தோம் என்றால் சரியான விடையாக 37 2 என்பன காணப்படுகின்றன. அடுத்தது 5. இந்த 3 விடையும் வேறு. 37 2 5 இந்த 3ம் காணப்படும் 6க்கு முற்பட்டபடியா. 7 என்றது வர மாட்டாது. ஏனென்றால் இறுதி பெறுமதி இதில் 6 என்று குறிப்பிட்டபடியால் அந்த 6 என்ற இண்டெக்ஸுக்கு முதற்பட்ட இண்டெக்ஸ் மட்டுமே வெறும் 7வது இண்டெக்ஸ் பெற மாட்டோம். எனவே இதுக்குரிய அவுட்புட்டாக 37 2 5 என்ற விடை சரியான.
அடுத்தது 36வது வினா, பின்வரும் பைத்தன் கோவையின் பெருமானம் யாது? இப்ப இதிலே பார்த்தோம் என்றால் ஆபரேட்டர் பிரசிடென்சி முன்னுரிமை அடிப்படையில் நாங்கள் செய்தல் வேண்டும். இப்ப இதிலே முதலாவதாக பிராக்கெட் முதலாவதாக செய்யப்பட வேண்டும். அதுக்குள்ள ஒரு பவர் இருக்கு. அப்ப 4 3ஆம் அடுக்கு. அப்ப அதனை செய்தால் 64 என்ற விடை வரும். மற்றதை அப்படியே எழுதியிருக்கிறேன். இப்பொழுது இதில் எது முதல் செய்ய வேண்டும் என பார்த்தால் ஃப்ளோர் டிவிஷன் 2 ஸ்லாஷ் ஃப்ளோர் டிவிஷன், அதாவது பிரித்து தசம இலக்கத்தில் வரும்போது முழு எண்ணாக விடையை கொடுப்பது, இன்டீஜராக கொடுப்பது ஃப்ளோர் டிவிஷன். அது இரண்டாவதாக செய்யப்பட வேண்டும். அப்ப 64ஐ 3ஆல் பிரிக்கப்பட வேண்டும். அப்ப 3ஆல் பிரிக்கும் போது 21.33 என பெறுகிறது. அப்ப அதிന്റെ இன்டீஜர் பெறுமதி என்றா 21. ஏனென்றா ஃப்ளோர் டிவிஷனுக்கு பிறகுதான் இந்த XOR ஆபரேஷனும் ஷிஃப்ட் ஆபரேஷனும் செய்யப்பட வேண்டும். அப்ப ஃப்ளோர் டிவிஷன் முன்னுரிமை அடிப்படையில் முதல் காணப்படுகிறது. எனவே 64ஐ 3ஆல் பிரிக்கும் போது 21.33 என வரும்போது அதன் இன்டீஜர் பெறுமதியாக 21 அவுட்புட்டாக வரும். இப்பொழுது 21 XOR மற்றது ஷிஃப்ட் ஆபரேட்டர் என்பன காணப்படும். அப்ப இதில் எதுக்கு முன்னுரிமை என்று பார்க்கும்போது XOR கேட்டுக்கு முதல் ஷிஃப்ட் ஆபரேட்டர் தான் முன்னுரிமை அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். அப்ப அதிலே முதலாவதாக 2 என்ற பெறுமதி 2 என்பதனை பைனரி ஆக்கினால் 10 அடி 2. அப்ப அதை தான் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றோம் 10, அதாவது 10. அடுத்தது 3 என்பது காணப்படுகிறது. அதாவது லெஃப்ட் ஷிஃப்ட் இடது பக்கமாக 3 தானங்கள் நகர்த்தப்பட வேண்டும். அப்ப அதான் இங்கே ஒரு கோடு ஒன்று போட்டிருக்கின்றேன். 3 தானங்கள் நகர்த்தப்படுகின்றன. அப்ப 3 சைபர் மேலதிகமாக சேர்க்கப்படுகின்றன. அப்ப இதனுடைய பெறுமதி 100000 என பெறுகிறது லெஃப்ட் ஷிஃப்ட் ஆபரேட்டரை செய்யும் போது. அடுத்ததாக இப்பொழுது இதை செய்த பிறகு 21, இதன் பெறுமதி 16, 1 2 4 8 16 என வருகிறது. அப்ப இது 16, முன்னுக்கு 21 வருகிறது. நடுவில் இருக்கிற ஆபரேட்டர் XOR ஆபரேட்டர். அப்ப இது ரெண்டையும் பைனரி ஆக்கி போடுகின்றோம். 21ஐ பைனரி ஆக்கும் போது 10101 என வருகிறது. 16ஐ பைனரி ஆக்கும் போது 10000 வருகின்றது. ரெண்டுக்கும் XOR ஆபரேட்டரை பிட்வைஸ் XOR ஆபரேட்டரை செய்யும் போது ரெண்டும் ஒரே பெறுமதியாக காணப்படும் போது 0 வருகின்றது. ரெண்டும் ஒரே பெறுமதியாக காணப்படுகின்றபடியால் 0. இது ரெண்டும் வேறுபட்ட பெறுமதியாக காணப்படுவதால் 1 வருகின்றது. ரெண்டும் ஒரே பெறுமதியாக இருப்பதால் 0, ரெண்டும் வேறுபட்ட பெறுமதியாக இருப்பதால் 1 வருகின்றது. அப்ப இதனை செய்யும் போது 101 என வருகிறது அடி 2. எனவே இதனுடைய பெருமானம் 2 சைபராம் அடுக்கு 2 1ஆம் அடுக்கு 2 2ஆம் 2 2ஆம் அடுக்குல 4, 2 சைபராம் அடுக்குல 1 4 1 5. இதனுடைய டெசிமல் பெருமதி 5ஆக காணப்படுகிறது. எனவே இதனுடைய விடை 5 ஆகும். அதாவது பின்வரும் பைத்தன் கோவையின் பெருமானம் யாது எனும்போது இதனுடைய விடை 5ஆக காணப்படும். அதாவது நாங்கள் முன்னுரிமை அடிப்படையில் இந்த ஆபரேஷனை செய்ய வேண்டும். முதலாவதாக இந்த பிராக்கெட் செய்யப்பட வேண்டும். இரண்டாவதாக இந்த ஃப்ளோர் டிவிஷன் செய்யப்பட வேண்டும். மூன்றாவதாக இந்த லெஃப்ட் ஷிஃப்ட் செய்யப்பட வேண்டும். நாலாவதாக பிட்வைஸ் XOR ஆபரேஷன் செய்யப்பட வேண்டும். அந்த முன்னுரிமை அடிப்படையில் இதனை செய்யும் போது இதற்குரிய பெறுமதியாக எங்களுக்கு 5 என்பது காணும். 37வது வினா, கீழே தரப்பட்ட பைத்தன் குறிமுறையின் வெளியீடு யாது? இங்கே டிஃப் எனும் ஃபங்க்ஷன் ஒன்று தரப்பட்டிருக்கிறது. ஃபன் என அதற்கு நேம் வைக்கப்பட்டுள்ளது. அதில் 2 ஆர்குமெண்டாக x, y என குறிக்கப்பட்டுள்ளது. y-க்கு பெறுமதி டிஃபால்ட்டாக y = 3 என வழங்கப்பட்டுள்ளது. நாங்கள் பெறுமதி
ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணும்போது அதுக்கு பெறுமதி வழங்கப்படாவிட்டால் வைக்கு அதனுடைய பெறுமதி டிஃபால்ட்டாக 3ஆக எடுத்துக்கொள்ளும். நாங்கள் ஏதாவது பெறுமதியை வழங்கினால் அதுக்குரிய பெறுமதியை எடுத்துக்கொள்ளும். அடுத்ததாக S7 எனவும் உள்ளுக்குள் ஒரு for loop ஒன்று காணப்படுகின்றது. I in range y yனுடைய பெறுமதிக்கு ஏற்ப இந்த லூப் ஓட போகின்றது. உள்ளே s என்ற வேரியபிள் s ஐ x ஆல் பெருக்கி s க்குள் வைக்கின்றது. return s என்றால் அவுட்புட்டாக s ஐ வழங்குகிறது, ரிட்டர்ன் பண்ணுகின்றது. பின்னர் அது print என்பதில் இந்த ஃபங்க்ஷன் இங்கு வைத்துத்தான் கால் பண்ணப்படுகிறது. fun என்ற ஃபங்க்ஷன் அப்ப ஃபங்க்ஷனை நாங்கள் எழுதினாலும் அது கால் பண்ணாவிட்டால் அது ரன் பண்ண மாட்டாது. அப்ப இங்கு வைத்து இது கால் பண்ணப்படும். அப்ப இப்பொழுது அவதானிப்போம். இங்கே ஃபங்க்ஷனுக்குள் 3 என்பது பாராமீட்டர் பாஸ் பண்ணப்படும். அப்ப அந்த பாராமீட்டர் முதலாவது வேரியபிள் இது ஆர்குமெண்ட்டுக்குரிய x-க்குரிய பெறுமதியாக 3 என்பது வரும். இரண்டாவது வேல்யூ இங்கு கொடுக்கப்படவில்லை. அப்ப உண்மையில் இதுல டிஃபால்ட்டா வேல்யூ கொடுக்காவிட்டால் இங்கே எரர் வந்திருக்கும். ஆனால் இங்கே y-க்கு ஏற்கனவே இங்கே கொடுக்காவிட்டால் டிஃபால்ட்டா கொடுக்கக்கூடிய 3 என்ற பெறுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் எரர் வர மாட்டாது. அப்ப x-க்கு 3ம் y-க்கு 3ம், அதாவது நாங்கள் கொடுக்கின்ற கால் பண்ணுகின்ற போது முதலாவது பெறுமதியான இந்த 3 x-க்கு எடுக்கின்றது. y-க்கு டிஃபால்ட்டாக கொடுக்கப்பட்ட 3 என்ற பெறுமதியை எடுக்கின்றது. உள்ளுக்கு ரன் பண்ணும் போது s=1 s என்ற வேரியபிளுக்கு 1 என்ற பெறுமதியை எடுக்கின்றது. இப்பொழுது for loop வேலைகின்றது. for loop I in range y. இப்ப y இன் பெறுமதி இப்பொழுது 3 ஆகும். அப்ப இந்த for loop 3 தரம் வேலை செய்யும். 0வது தரம், முதலாவது தரம், இரண்டாவது தரம் என 3 தரம் இந்த லூப் வேலை செய்யும். அப்ப இந்த 3 தரத்தை பாவனிக்கும் போது அப்ப முதலாக x இனுடைய பெறுமதி 3, s இனுடைய பெறுமதி 1 ஆக காணப்படுகிறது. உள்ளுக்கு போய் s ஐ x ஆல் பெருக்கி s க்குள்ள, அப்ப s ஐ x ஆல் பெருக்கி 1 தர 3 3 s க்குள் வைக்கின்றது. அப்ப 3 என்றது s இல் காணப்படுகின்றது. அடுத்த தரம் இந்த முதலாவது தரம், இரண்டாவது தரம் இந்த லூப் வேலையின் போது திருப்பி s x க்குள்ள s இன் பெறுமதி x இன் பெறுமதியினால் பெருக்கப்பட்டு s க்குள் வைக்கும். அப்ப x க்குரிய பெறுமதி 3, s க்குரிய பெறுமதி 3 3 9 என்பது x க்கு வைக்கும். திரும்ப x இன் பெறுமதி மாற்ற முடியவில்லை. திரும்ப மூன்றாவது தரம் லூப் வேலை செய்யும். இந்த for loop மூன்றாவது தடவை வேலை செய்யும் போது s க்குரிய பெறுமதி 9 ஆக காணப்படும். x க்குரிய பெறுமதி 3 ஆக காணப்படும். அப்ப இதற்குரிய பெறுமதி 27 என்ற பெறுமதி x க்குள் சேவ் ஆகும். இப்ப இந்த லூப் 3 தரம் வேலை செய்த பின்னால் ரிட்டர்ன் பண்ணும். s க்குரிய பெறுமதி 27 என்பதை ரிட்டர்ன் பண்ணும். பாதி இங்கே பிரிண்ட் ஆகும். அப்ப பிரிண்ட் என்னும் போது இந்த ஃபங்க்ஷன் 27 என்ற பெறுமதி ரிட்டர்ன் பிரிண்ட் ஆகும். ஏனைய விடைகள் தவறானவை. 37வது வினாவுக்கு 4வது விடை 27 என்பது சரியாக காணப்படுகிறது. 38வது வினா பின்வரும் பைத்தன் அடையாளப்படுத்தி ஐடென்டிஃபையர் பற்றி சரியானது எது? அப்ப நாங்க ஐடென்டிஃபையருக்கு நேம் வைக்கும் போது இங்கே மை டேஷ் நேம் என, அப்ப இந்த டேஷ் என்பது பயன்படுத்த இயலாது. ஐடென்டிஃபையருக்கு இடையில் டேஷ் என்பதை பயன்படுத்த இயலாது. அடுத்த இரண்டாவது விலை இலக்கத்தை முதலாவதாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இரண்டாவது ஐடென்டிஃபையராக இலக்கத்தை முதலாவதாக பயன்படுத்த இயலாது. முதலாவதாக அண்டர்ஸ்கோர் பயன்படுத்தி நேம் என, எனவே அண்டர்ஸ்கோர் என்பது பயன்படுத்தலாம். அடுத்ததாக 4வது பிரேக், அதாவது கீவேர்டுகளை பிரேக், கண்டினியூ போன்ற கீவேர்டுகளையும் நாங்கள் ஐடென்டிஃபையராக பயன்படுத்த முடியாது. எனவே இந்த 38வது வினாவுக்கு 3வது விடை சரியானது. நேம் என்பது அண்டர்ஸ்கோருடன் ஆரம்பிக்கின்றது. எனவே 3வது விடை சரியானது. 39வது வினா கீழே தரப்பட்ட பைத்தன் செய்நிரல்களுள்
முதல் 10 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையினை கணிக்கும் செய்நிரல் எது? கீழே தரப்பட்ட பைத்தன் செய்நிரல்களும் முதல் 10 இரட்டை எண்கள். முதல் 10 இரட்டை எண்கள் எனும்போது 2 4 6 8 10 12 14 16 18 20. அதாவது 10 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை முதல் 10 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை கணிக்கும் செய்நிரல் எது என்பதுதான் இந்த பைத்தன் கேள்வியாக காணப்படுகின்றது. அப்ப இது முதலாவது செய்நிரலை எடுத்துக்கொண்டால் I7 total equal to 0 while loop ஆனது I7 10ஆக இருக்குமா என்றால் தான் இது I7 10 ஆக இருக்குமா என்றால் தான் இதுக்குள் இந்த லூப்புக்குள் பிரயோகிக்கும். எனவே I7 முதலாவதாக 1 ஆக இருக்கின்றபடியால் அது 10க்கு சமன் இல்லை. 1 10க்கு சமன் இல்லை. எனவே இந்த லூப்புக்குள் போகாது. அப்ப டோட்டலுக்குரிய பெறுமதியாக 0வை தரும். இது முதல் 10 இரட்டை எண்களின் அவுட்புட் என்பதற்கு இந்த பைத்தன் செய்நிரல் பிழையானது. இரண்டாவது செய்நிரல் எழுப்பமாயிருந்தால் I7 1 என இருக்கின்றது. டோட்டலுக்குள் 10 டோட்டல் சமன் 0 டோட்டல் என்ற வேரியபிளுக்குள் 0ம் while loop I less than or equal to 20 20க்கு உட்படும் போது அந்த லூப் வெளியே போகிறது. டோட்டல் சமன் டோட்டல் பிளஸ் I டோட்டலுடன் ஐயை கூட்டி டோட்டலுக்குள் போட போகுது. இங்கே கவனித்தோம் என்றால் I7 I+1 என குறிக்கிறது. அப்ப I7 I+1 எனும்போது 1 அடுத்தது 2 என்றுதான் கூட்டிக் கொண்டு போகும். எனவே இங்கு இரட்டை எண்கள் பெற மாட்டது. இப்ப முதல் 20 எண்கள் என்றதுக்கு அவுட்புட் கேட்டால் இது சரியா இருக்கும். எனவே இது 1 2 I7 I+1 என்றபடியால் 1 2 3 என்றுதான் ஐயின் பெறுமதி கூடிக்கொண்டு போகும். எனவே இது தவறான விடையாகும். முதல் 10 இரட்டை எண்களை பிரிண்ட் பண்ணுவதற்காக. மூன்றாவது விடையை அவதானிப்போம். I7 0 total is 0 while I less than 10 or equal 10. I 10 விட சின்னனா இருக்கலாம், 10க்கு சமனா இருக்கும் பொழுது இந்த லூப் வேலையும் while loop டோட்டலுடன் ஐயை கூட்டி டோட்டல் போடப்படுகிறது வேரியபிள் I7 I+1. அப்ப இங்கேயும் நாங்க கவனித்தோம் அதே இதுதான். I ஆனது ஒவ்வொன்றாக தான் கூட போகுது 1 2 என்று. அப்ப I டோட்டல்ல கூட 1 2 தான் கூட போகுது. எனவே 3 எனத்தான் ஐயின் பெறுமதி கூட போகுது. அப்ப அதை கூட்டும் போது இரட்டை எண்களின் கூட்டுத்தொகை இங்கே பெற மாட்டாது. அடுத்தது நான்காவது விடையை பார்ப்போம். I7 0 total சமன் 0 I less than or equal 10 total plus I அப்ப டோட்டல் ஐயோட கூட்டி டோட்டலுக்குள் போட வேண்டியது பேர்ந்து ஐயை 2 ஆல் கூட்டுகின்றது. அப்ப இங்கே பார்த்தோம் என்றால் நான்காவது விடையை பார்ப்போம். I டோட்டல் ரெண்டு வேரியபிள் இருக்கிறது. முதலாவது ஐக்கு 0ம் டோட்டலுக்கு 0ம் வழங்கப்படுகின்றது. by loop I less than 10 அப்ப முதலாவதாக லூப் வேலையும் டோட்டலோடு ஐயை கூட்டி டோட்டலுக்குள் போடும். அப்ப 0வையும் கூட்டி அப்ப டோட்டலுக்குள் 0 ஆகும். இப்பொழுது ஐயோட 2ஐ கூட்டுறபடியால் 2 என்பது வரும். அடுத்ததாக 2 10ஐ விட சின்ன என்றபடியால் 0ம் 2ம் கூட்டப்பட்டு டோட்டலுக்குள் போடப்படுது 2. ஐயை 2 ஆல் கூட்டும் 4. திருப்பி 4 சின்னனாக இருப்பதனால் திருப்பி வந்து 4ஐயும் 2ஐயும் கூட்டி டோட்டலுக்குள் போடுகிறது 6.
ஐயை கூட்டுகிறது 6 6 10 விட சின்னனாக இருப்பதனால் திருப்பி வந்து 6 கூட்டி டோட்டல் போடுகிறது 12. அடுத்ததாக ஐயின் பெறுமதி 8 ஆகின்றது 20 ஆகிறது 10 ஆகிறது 30 ஆகிறது. இப்பொழுது ஐயின் பெறுமதி 12. 12 ஆகும் பொழுது இந்த லூப்பில் வரும்போது 10 விட சின்னனாக இருக்க வேண்டும் அல்லது 10க்கு சமனாகும். இந்த பெறுமதி 12 எனும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகின்றபடியால் முதல் 1 2 3 4 5 இரட்டை எண்களை மாத்திரம் இங்கு பிரிண்ட் பண்ணும். அப்ப எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி கீழே தரப்பட்ட பைத்தன் செய்யுள் முதல் 10 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை கணிக்கும் செய்நிரல் எது எனத்தான் வினவப்பட்டுள்ளது. எனவே இங்கே முதல் 5 இலக்கங்கள் தான் வரும். எனவே இந்த கண்டிஷன் I less than or equal 10 என்பதனால் இந்த பெறுமதி பிழையாக காணப்படுகிறது. இதை செய்து பார்ப்போம். I சமன் 10 total சமன் 0. இப்பொழுது I 0 2ஆக இருப்பதால் 20 விட சின்னன், எனவே உள்ளுக்கு வருகின்றது. டோட்டலுடன் ஐயை கூட்டி டோட்டல் போடுகிறது. 0வையும் 2ஐயும் கூட்டி டோட்டல் போடும்போது 2 என்பது வருகின்றது. அடுத்ததாக ஐயை 2ஆல் கூட்டுகின்றது 4. இப்ப 4 20 விட சின்னன், எனவே உள்ளுக்கு வந்து 4ஐயும் 2ஐயும் கூட்டி டோட்டலுக்குள் போடுகிறது. ஐயை 2ஆல் கூட்டுகின்றது. அடுத்ததாக 6 20 விட சின்னன், எனவே உள்ளுக்கு சென்று இதை மேலே கூட்டிக் கொண்டு போகின்றது. 12 8 20 10 30 12 இப்போ கவனிப்போம். ஐயின் பெறுமதி 18 இருக்கும்போது 18 20 விட சின்னன், எனவே இந்த லூப் உண்மையாகும். உள் சென்று டோட்டலையும் ஐயையும் கூட்டி டோட்டலுக்குள் 90 என்ற பெறுமதியை போடும். இப்பொழுது ஐயை 2ஆல் கூட்டும்போது 20 ஆகும். இப்போ 20 20க்கு சமனாக இருக்கின்றது, எனவே டோட்டலோட ஐயை கூட்டுகின்றது. அப்ப 20ம் 90ம் 110 என்பது டோட்டலுக்குள் பெறுமதி வரும். இப்பொழுது ஐ 2ஆல் கூட்டப்படும், அப்பொழுது 22 ஆகும். இப்ப 22 என்பது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகின்றது. 20ஐ விட சின்னனாக அல்லது சமனாக இல்லை, எனவே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகின்றபடியால் இந்த லூப்பை விட்டு வெளியேறி பிரிண்ட் டோட்டலை பிரிண்ட் பண்ணும். அப்ப டோட்டலுக்குரிய பெறுமதியாக 110ஐ பிரிண்ட் பண்ணும். அப்ப முதல் 10 இரட்டை எண்கள் 2 4 6 8 10 12 14 16 18 20 ஆகிய முதல் 10 இரட்டை எண்களை பிரிண்ட் செய்வதற்கான பைத்தன் குறிமுறை 5வது விடை சரியாக காணப்படுகிறது. முதல் 10 இரட்டை எண்களின் கூட்டுத்தொகையை கணிக்கும் பைத்தன் செயல்களாக இந்த 5வது விடை சரியாக காணப்படும். 40வது வினா, கீழே தரப்பட்ட பைத்தன் குறிமுறையின் வெளியீடு யாது? இப்ப இங்கே a சமன் -3 n சமன் 0. இப்ப இங்கே a n a குறிய பெறுமதி -3 எனவும்
எண்ணுக்குரிய பெறுமதி 0 எனவும் தரப்பட்டுள்ளது. முதலாவது கண்டிஷன் n greater than a. அப்ப n என்றால் 0 greater than 0. அப்ப 0 0 விட பெரிதென்றபடியால் பிரிண்ட் n இன் பெறுமதியை பிரிண்ட் பண்ணும். அப்ப எண்ணுக்குரிய பெறுமதி 0 ஆனது பிரிண்ட் பண்ணப்படும். அடுத்ததாக n சமன் 1. அப்ப n சமன் 1 என்றால் n இலிருந்து 1 ஐ கழித்து எண்ணுக்குள் போடும். அப்ப n இன் பெறுமதி 0 என்றபடியால் அதில் இருந்து 1 ஐ கழித்தால் 1 என்ற பெறுமதி வரும். அப்ப இப்பொழுது ஒப்பிட்டால் இந்த லூப் விளையும் போது n-க்கு 1 என்ற பெறுமதியும் greater than a-க்குரிய பெறுமதி 3 தான். அப்ப 3 விட 1 பெரிது என்றபடியால் இந்த லூப் உண்மையாகும். அப்ப உள்ளுக்கு வரும் print n-னுடைய பெறுமதியை பிரிண்ட் பண்ணும். n-னுடைய பெறுமதி 1 ஆகும். திரும்ப இந்த லூப் வேலை செய்யும். n-னோடு இருந்து 1 அப்ப 1 இலிருந்து 1 கழிச்சால் ഇതിന്റെ ഉണ്മயான ஸ்டேட்மென்ட் இதுதான். n சமன் n 1 தான் இதில போட்டு. அப்ப இதில இருந்து 1 இலிருந்து 1 கழித்தால் 2 அதை கொண்டு n-க்குள் போடும். இப்ப இப்பொழுது மேலே வந்து ஒப்பிடும் 2 greater than 7. a இன் பெறுமதி 3 விட பெரிது. அப்ப இது உண்மை. அப்ப உள்ளுக்கு வந்து பிரிண்ட் n-ஐ பிரிண்ட் பண்ணும். அப்ப எண்ணுக்குரிய பெறுமதி 2 இப்பொழுது n-ஐ 1 கழித்தால் 3. இப்ப 3 greater than 3 என்ற கண்டிஷன் false ஆகும். இவையெல்லாம் true ஆகும். இப்ப false ஆகும்போது இது இந்த லூப்பை விட்டு வெளியில் செல்லும். அப்ப இப்ப இதுக்குரிய அவுட்புட்டாக காணப்படுவது 0 0 1 0 2 0 1 என்ற விடை சரியாக காணப்படுகின்றது. மற்றபடியாக தவறாக காணப்படுகின்றது. இரண்டாவது 40வது வினாவுக்கு இரண்டாவது ஆன்சர் 0 1 2 என்பது சரியாக. 41வது வினா பின்வரும் கூற்றுக்களை components கருதுக. A வலை படைப்பாக்க கருவி, B ஆள்களப்பெயர், C வலை பக்கங்கள், D வலைச்செவையகம். மேற்குறித்த உருப்படிகள் இணையதளத்தை விருந்தோம்புனர் கோஸ்டிங்க்கு ஏற்ப அமைக்க அத்தியாவசியமானவை எவை? இதுல கோஸ்டிங் செய்வதற்கு அத்தியாவசியமானவை எனும்போது டொமைன் நேம் ஆள்களப்பெயர் அவசியமாக காணப்படும். வலைப்பக்கங்கள் வெப் பேஜ் அவசியமாக இருக்கும். வலைச்சேவையகமும் அவசியமாக காணப்படும். அப்ப இந்த மூன்றும் அவசியமாக காணப்படுகின்றன. வலை படைப்பாக்க கருவி என்பது அந்த வெப் பேஜை உருவாக்குவதற்குத்தான் பயன்படுகின்றது ஒழிய அதனை போஸ்டிங் செய்வதற்கு இணைய தளத்தில் போஸ்டிங் செய்வதற்கு அது பயன்படாது. எனவே அத்தியாவசியமானவை BCD. அப்ப BCD என்பது போது 4வது விடை சரியாக காணப்படுகின்றது. ஏனைய விடைகள் தவறானவை. அப்ப 41வது வினாவுக்கு 4வது விடை காணப்படும். அடுத்ததாக 42வது வினா பின்வரும் HTML மூலகத்தை கருதுக. ahref attributes.html target equal to underscore self attribute. மேலுள்ள மூலகத்தில் target எனும் பண்பின் பெருமானம் மூலம் குறிப்பிட்டவாறு attribute.html எனும் இணைக்கப்பட்ட ஆவணம் திறக்கப்பட வேண்டிய இடம். அதாவது நாங்கள் இந்த HTML கவனிக்கும் போது attribute.html என்ற ஆவணம்
டார்கெட் என்ற இதில் அண்டர்ஸ்கோர் செல்ஃப் என குறிக்கப்பட்டுள்ளது. அப்ப இது திறக்கப்படும் இடம் முதலாவது விடை புதிய டேப் அல்லது சாளரம், புதிய விண்டோ. அப்ப அது தவறான விடை. அண்டர்ஸ்கோர் செல்ஃப் என்ன இருக்கிறபடியால் அது புதிய சாளரம் என்பது தவறான விடை. அண்டர்ஸ்கோர் பிளாங்க் என வரும் என்றால் புதிய சாளரம் என்பது சரியான விடையாக இருக்கும். அடுத்தது இரண்டாவது அதே சட்டகத்தில் என்பது சரியான விடை. ஏன் செல்ஃப் என அண்டர்ஸ்கோர் செல்ஃப் என இருப்பதனால் அதே சட்டகத்தில் திறக்கும் என்பது சரியான விடை. அடுத்தது தாய் சட்டகத்தில் என்பது தவறான விடை. இதற்கு அண்டர்ஸ்கோர் பேரண்ட் என வரும் என்றால் அது தாய் சட்டகத்தில் திறக்கும். அப்ப அண்டர்ஸ்கோர் பேரண்ட் என பெறப்படும் என்றால் அந்த விடை சரியாக காணப்படும். அடுத்தது தற்போதுள்ள சாளரத்தின் முழு பகுதியிலும் என்றால் அதுவும் தவறான விடை. அப்படி வர வேண்டும் என்றால் அண்டர்ஸ்கோர் டாப் என வர வேண்டும். அண்டர்ஸ்கோர் டாப் என வேண்டுமானால் தற்போதுள்ள சாளரத்தின் முழு பகுதியிலும் என்பது சரியாக காணப்படும். செல்ஃப் எனும் பெயருடைய சட்டகம் அதுவும் தவறான விடை. அப்ப இங்கு அண்டர்ஸ்கோர் செல்ஃப் என காணப்படும் போது அதே சட்டகத்தில் என்பது சரியான விடையாக காணப்படுகிறது. 42வது வினாவுக்கு இரண்டாவது விடை சரியான விடை. அடுத்தது 43வது வினா, வலை மேலோடியால் வெப் பிரவுசர்னால் காண்பிக்கப்பட்ட கீழே தரப்பட்ட பட்டியலை கருதுக. இப்ப இங்கே பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் என்பது முன்னுக்கும், மூவிங் இன் a circle என்பது உள்ளுக்கும், ஒரு இது முன்னுக்கும் இது உள்ளுக்காகவும் இது தலையங்கமாகவும் இது உள்ளுக்காகவும் காணப்படுகிறது. அப்ப இது மேற்குறித்த பட்டியலை உருவாக்க பின்வரும் எந்த HTML ஒட்டு டெக் பயன்படுத்தப்படும்? இப்ப இது வடிவாக தெரியும் எங்களுக்கு. டெபினிஷன் லிஸ்ட் DL என்பது சரியான விடை. TR என்பது டேபிள் ரோ, டேபிள்கள் ரோக்களை என்பதற்கான ஒட்டு தான் TR ஆகும். LI என்பது லிஸ்டிங் ஐட்டம், ஒவ்வொரு ordered list, unordered list, definition list இல்லை, ஒவ்வொரு இதை குறிப்பிடுவதற்கு LI என்பது லிஸ்டிங் ஐட்டத்தை குறிப்பிடுவதற்கு LI பயன்படுத்தப்படும். DL என்பது definition list. அப்ப இதுக்கு சரியான விடை DL. OL என்றால் ordered list, அது எடுத்து order 1 2 3 இருக்கலாம், ABC இருக்கலாம், ரோமன் லெட்டர்ல இருக்கலாம், அப்படி 5 விதமாக வரும் ordered list. அடுத்தது UL என்பது unordered list. அதுல 3 வகை, சர்க்கிள், ஸ்கொயர், டிஸ்க் என 3 வகை காணப்படுகின்றது. எனவே இங்கே குறிப்பிடப்பட்ட வெப் ப்ரௌசர்ல காணப்படுகின்ற அவுட்புட்டுக்கு ஏற்பட்ட பட்டியல் எனப்போது டெபினிஷன் லிஸ்ட் என்பது சரியான விடையாக காணப்படுகின்றது. அடுத்தது 44வது வினா, பின்வரும் வெளித்தொடர் பாணித்தால் CSS கூட்டுக்கள் கருதுக. முதலாவது A என்ற கூட்டு H1, H2. H1 என்ற ஹெடிங்குக்கும் H2 என்ற ஹெடிங்குக்கும் கலர் ரெட்டாக இருக்க வேண்டும். அப்ப இதுல ரெண்டு H1, H2 என்ற வழியால் இது குரூப் செலக்டராக காணப்படுகிறது. ஒரு ஹெடிங் மட்டும் இல்லை, ரெண்டு H1, H2 என ரெண்டு கமாவால் குறிப்பிடப்படுவதால் இது ஒரு குரூப் செலக்டராக காணப்படுகிறது. அடுத்தது ஹேஷ் சைனுடன் காணப்படுவதால் இது ஒரு ஐடி செலக்டராக காணப்படுகிறது. அந்த ஹேஷ் சைனுடன் காணப்படுகிறதா சென்டர் என்றதுக்கு இந்த பெயருடன் சென்டர் அலைன்மெண்டாக சென்டராக வர வேண்டும் என குறிப்பிடப்படும். அடுத்தது டாட் கலர் என குறிப்பிடப்படுகிறதா, இது ஒரு கிளாஸ் செலக்டர், டாட்டுடன் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இது ஒரு கிளாஸ் செலக்டர். அப்ப மேற்குறித்த செலக்டர் பற்றி சரியான கூற்று. அப்ப இதுல சரியான கூற்றாக முதலாவது விடை இருக்கிறது. இது குரூப் செலக்டர், இது ஐடி செலக்டர், இது கிளாஸ் செலக்டர். அப்ப குரூப் ஐடி கிளாஸ் என்பது சரியான விடையாக இருக்கின்றது. மற்ற விடைகள் தவறாக காணப்படுகின்றது. அப்ப 44வது வினாக்கு முதலாவது விடை சரியாக காணப்படும். 45வது வினா, பின்வருவனவற்றுள் எது வெளிப்புற எக்ஸ்டர்னல் CSS வரையறை செய்வதற்கு பயன்படுத்தப்படும்?
இப்போ எக்ஸ்டர்னலாக நாங்கள் ஒரு சிஎஸ்ஐ எழுதிவிட்டு அதை நாங்கள் கோல் பண்ணுவதற்கு எந்த வரையறை இதில் காணப்பட்ட ஆன்சர்கள் சரியானது என்பது லிங்க் எஸ்ஆர்சி என வருகின்றது. எனவே அது தவறான விடை. இரண்டாவது விடை லிங்க் ஆர்இஎல் என்ற ஸ்டைல் சீட்டை குறிப்பிடுகின்றோம், அது சரி. டைப் டெக்ஸ்ட் ஓ சிஎஸ்எஸ் என குறிப்பிடுகின்றோம். ஹெச்ஆர்இஎஃப் mystyle.css என குறிப்பிடப்படுகிறது. எனவே இது சரியாக குறிக்கப்பட்டுள்ளது. இங்கே எஸ்ஆர்சி என குறிப்பிடப்பட்டுள்ளதால் இது தவறாக இருக்கின்றது. அடுத்ததாக மூன்றாவது விடையிலே பார்த்தீங்கன்னா தெரியும், இதிலே இருக்கிற பெறுமதிகள் இங்கே மாறி போடப்பட்டுள்ளது, மற்றபடி அல்ல. எனவே அதுகளும் தவறாக காணப்படுகிறது. எனவே லிங்க் ஆர்இஎல் என்பது எந்த ஸ்டைல் சீட் என்பதை குறிப்பிடப்பட வேண்டும். டைப் என்ற டெக்ஸ்ட் ஓ சிஎஸ்எஸ். ஹெச்ஆர்இஎஃப் என்பது நாங்கள் எக்ஸ்டர்னலாக எழுதி சேவ் பண்ணி இருக்கிற சிஎஸ்எஸ் குறிப்பிடப்படுது. மை ஸ்டைல் நாங்கள் எக்ஸ்டர்னலாக எழுதி இருக்கிறோம் அந்த ஸ்டைல் சீட், அதை நாங்கள் கோல் பண்ணுறதுக்கு mystyle.css என்பதும் ஆர்இஎல் என்ற ஸ்டைல் சீட் என்பதை குறிக்கின்றது. அப்போ இரண்டாவது விடை சரியாக காணப்படுகிறது. அடுத்தது 46வது வினா, HTML குறிப்புரை கொமெண்ட்ஸை உள்நுழைப்பதற்கு பயன்படுத்தப்படுவது. அப்போ குறிப்புரை என்றால் அப்போ நாங்கள் HTML எழுதும்போது அது எங்களோட வெப் ப்ரௌசரில் காண்பிக்கப்பட மாட்டாது. அப்போ நாங்கள் எங்களுடைய தேவைக்கு நோட் பேட்டிலோ எழுதிக்கொள்வோம். அப்போ குறிப்புரைகளை எழுதுவதற்கு இதில் முதலாவது விடை காட்ட ஆச்சரிய குறியீடும் 2 டேஷ் டேஷ் லைனும் டேஷ் டேஷ் லைனோட பதிக்கப்பட்டுள்ளது. எனவே HTML குறிப்புரையை நுழைப்பதற்கு முதலாவது விடை சரியானது, ஏனைய விடைகள் தவறானது. 46க்கு முதலாவது விடை. 47வது வினா, HTML படிவங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றில் தவறானது யாது? முதலாவது விடை, ஒரு படிவத்துக்கு பல உள்ளீட்டு மூலகங்கள் இருக்கலாம். அதாவது ஒரு ஃபார்முக்கு பல உள்ளீட்டு மூலகங்கள் இருக்கலாம் என்பது சரியான விடை. இரண்டாவது, ஒரு படிவத்தை நெஸ்டட் செய்ய முடியாது. அப்ப ஒரு படிவத்தை நெஸ்டட் செய்ய முடியாது என்பது சரியான விடை. மூன்றாவது விடை, ஒரு HTML பக்கத்தில் ஒரு படிவம் மாத்திரம் இருக்கலாம் என்பது தவறான விடை. ஒரு HTML பக்கத்தில் ஒரு ஃபார்ம் மட்டும் இருக்கலாம் என்பது தவறான விடை. அடுத்தது, ஆக்சன் என்பது படிவ அடையாள ஒட்டின் ஒரு பண்பாகும் என்பது சரியான விடை. அடுத்தது, பயனர் உள்ளீடுகளை சேகரிப்பதற்கு படிவங்கள் வடிவமைக்கப்படுகின்றன என்பது சரியான விடை. எனவே இங்கே 47வது வினாவுக்கு மூன்றாவது விடை தவறானது. ஒரு HTML பக்கத்தில் ஒரு படிவம் மாத்திரம் இருக்கலாம் என்பது தவறான விடை. 48வது வினா, கீழே தரப்பட்ட PHP ஸ்கிரிப்டின் வெளியீடு யாது? அப்ப இங்கே PHP ஆனது ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. PHP இங்கே PHP வேரியபிள் ஆனது $sign குறிக்கப்படும். அப்ப $a ஒன்று, அப்ப a என்ற வேரியபிளுக்கு 1 எனவும், $b 2, b என்ற வேரியபிளுக்கு 2, எக்கோ என்பது இங்கே அவுட்புட்டாக காணப்படுகிறது. இங்கே கொஞ்சம் பெருமதிகள் குறிப்பிடப்பட்டது. $a + $b, டபுள் கோட்ஸ்க்குள்ள $a + $b, சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள $a + $b എന്നിട്ട് இந்த PHP முடிக்கப்பட்டுள்ளது. அப்ப இதற்குரிய அவுட்புட் கேட்டது. அப்ப இந்த $a என்னும்போது a குரிய பெறுமதி 1, $b குரிய பெறுமதி 2, அப்ப 2ஐயும் கூட்டி 1 2 3 என்றது விடையாக வரும். அடுத்ததாக இங்கே டபுள் கோட்ஸ்க்குள்ள இருக்கிறபடியாலே இது டபுள் கோட்ஸ்க்குள்ள $a + $b என
இருப்பதனால் இங்கே ஏக்குரிய விடை 1 சக 2 என பெறும். அடுத்ததாக சிங்கிள் கோட்ஸுக்கு இருக்கிறபடியால் $a plus $b என சிங்கிள் கோட்ஸுக்கு இருக்கிறபடியால் அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். $a plus $b என டிஸ்பிளே ஆகும். அப்ப இல்ல கவனிக்க வேண்டும், கமலால பிரிக்கப்பட்டுள்ளது. அப்ப $a plus b என்பது ரெண்டு வேரியபிளையும் கூட்டி போடும் 3 என்பது வரும். அடுத்ததாக டபுள் கோட்ஸுக்குள்ள இருக்கிறபடியா அந்த வேரியபிளுக்குரிய பெறுமதியை அப்படியே கொடுக்கும். ஏக்குரிய பெறுமதி 1 சக என்பது அப்படியே வரும், 2 என்பது வரும். அடுத்தது சிங்கிள் கோட்ஸுக்கு இருக்கிறபடியா அதை அப்படி இந்த இருக்கிற பெறுமதியை அப்படியே $a plus $b என பிரிண்ட் செய்யும். அப்ப இதில் சரியான விடையாக 4வது விடை காணப்படுகிறது. முதலாவது விடை, 2வது, 3வது, 5வது விடைகள் தவறானது. முதலாவது $a plus $b என்பது a இனதும் b இனதும் பெறுமதிகளை கூட்டி 3 என வருகின்றது. இரண்டாவது டபுள் கோட்ஸ்க்கு இருக்கிறபடியால் அது அப்படியே a இன் பெறுமதி 1 சக 2 என்பது அப்படியே வருகிறது. அடுத்தது சிங்கிள் கோட்ஸ்க்கு இருக்கிறபடியால் $a plus $b அப்படியே வருகிறது. $a plus $b என வருகிறது. இப்ப 4வது விடை சரியான. 49வது வினா, பின்வரும் கூற்றுக்களில் பிழையானது. முதலாவது, www.alibaba.com என்பது B2B க்கான ஓர் உதாரணமாகும். B2B என்பது business to business. அப்ப கம்பிகளில் இருந்து பொருட்களை பிசினஸ் செய்வதாக இருக்கிறது. எனவே இது சரியான விடையாக காணப்படுகிறது. B2B என்பது சரியான விடையாக காணப்படுகிறது. அடுத்தது இரண்டாவது, www.wikipedia.com என்பது business to employee என்பதற்கான business to employee என்பது தவறான விடை. விக்கிபீடியா என்பது அந்த தகவல்களின் திரட்டாக காணப்படுகிறது. அப்ப இது ஒரு எம்ப்ளாயி என்பதற்கு சரியாக கூற முடியும். அடுத்தது ebay.com என்பது கஸ்டமர் டு கஸ்டமர் என்ற. அப்ப மூன்றாவது விட ebay.com என்பது C2C க்கான ஒரு உதாரணம் என்பது சரியானதாகும். நான்காவது, donets.lk என்பது கவர்மெண்ட் டு சிட்டிசன் அல்ல கஸ்டமர் எனும்போது கவர்மெண்ட் இலங்கை பரீட்சை திணைக்களத்திலிருந்து நாங்கள் பெறுபேறுகளை எல்லாம் பார்க்கின்றோம். அப்ப அது கவர்மெண்ட் டு சிட்டிசன் என்பது சரியான விடையாகும். அடுத்தது aliexpress.com என்பது பிசினஸ் டு கஸ்டமர் என்பது ஒரு சரியான உதாரணமாகும். B2C க்கான ஒரு உதாரணமாகும். அப்ப இதில் 49வது வினாவில் தவறானது இரண்டாவது விடை தவறாக காணப்படுகிறது. அடுத்தது பொருட்களின் இணைய பொறி தொடர்பாக 50வது வினா காணப்படுகின்றது. பொருட்களில் இணைய பொறி IoT குறித்த பின்வரும் கூற்றுக்களில் சரியானது எது? முதலாவது விடை காணப்படுகின்றது. IoT என்பது இணையத்தினூடாக பொருட்களை விற்றலும் கொள்வனவு செய்தலும் ஆகும். பொருட்களை கொள்வனவு செய்தலும் விற்றலும் என்பது தவறான விடையாகும். இரண்டாவது, IoT உள்ள அனைத்து பிரயோகங்களும் அதி பாதுகாப்பு உடைய என்றது முறைமைகள் என்பது பிழையானது. ஏனென்றால் இன்டர்நெட் கூடாக அதுகள் அனுப்பப்படுவதனால் அது பாதுகாப்புடையது என்பது தவறான விடையாகும். அடுத்தது மூன்றாவது, IoT சூழலை தொலைவில் கண்காணிக்கவும் கட்டுப்படுத்தவும் முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அது பிழை. IP அட்ரஸ் அதுகளை பாவித்து நாங்கள் இன்டர்நெட் ஊடாக IoT சூழலை நாங்கள் தொலைவில் இருந்து கண்காணித்து கட்டுப்படுத்தலாம். எனவே இது முடியாது என குறிப்பிடப்பட்டுள்ளதால் அது பிழையாகும். நான்காவது விட, உள்ளீடுகளும் வெளியீடுகளும் தொலைநிலையில் இருந்து பெறப்பட்டு இணையத்தினூடாக முறை வழியாகும் ஒரு உட்பொதிந்த முறைமை IoT ஆகும் என்பது சரியான விடையாகும். உட்பொதிந்த முறைமையாக காணப்படுகின்றது ஒரு IoT.
இணையத்திலூடாக நாங்கள் உள்ளீடுகளையும் வெளியீடுகளையும் தொலைவில் இருந்து பெறப்பட்டு நாங்கள் முறை வழியாக்கம் செய்து அதை இயக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே 4வது விடை சரியாக காணப்படுகின்றது. 5வது விடை IoTயில் உள்ள ஏதாவது ஒரு பொருள் தொழிற்படாது விடின் முழு IoT செயற்பாடும் செயலிழந்துவிடும். இது தவறான விடை. ஏதாவது ஒரு இன்புட் வேற ஏதோ ஒரு இதால முழுவதும் தொழிற்படு நிறுத்தப்படும் என்பது தவறான விடை. அப்ப இது 50க்கு 4வது விடை மிக பொருத்தமானதாக காணப்படுகின்றது. உள்ளீடுகளும் வெளியீடுகளும் தொலைநிலையிலிருந்து பெறப்பட்டு இணையத்தினூடாக முறை வழியாக்கும் ஒரு உட்பொதிந்த முறைமை IoT என்பது சரியாக காணப்படுகிறது.